ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. அல்லேலூயா. ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. அல்லேலூயா. எழுந்து ஜொலிக்க ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே நீங்கள் வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நீங்கள் வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. கிருபையாய் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவியினால எல்லாம் ஆகும் என்று சொன்ன தேவன், உம்முடைய பரிசுத்த ஆவியானவராலே நீர் எல்லாவற்றையும் செய்கிற தேவனாக இருக்கிறபடினால நன்றியப்பா. கொண்டு வந்த இந்த கூட்டங்களுக்காய் ஆத்துமாக்களுக்காய் நன்றி. ஆவியானவரே, நீ தொடர்ந்து நேரத்தை சமயத்தை பொறுப்படுத்தி வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நான் எந்த டாபிக்கில் பார்க்க போகிறேன்னா, ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படுகிற ஒரு ஊழியக்காரனாக, ஒரு ஊழியக்காரியாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் ஒருவர் நமக்கு உண்டு. குமாரனாகிய தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவர் நமக்கு உண்டு. அவ்விதமாகவே பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் ஒருவர் நமக்கு உண்டு. பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூன்று பேரும் பழைய ஏற்பாட்டு காலத்திலே கிரியை செய்திருக்கிறார்கள். மூன்று பேரும் மூன்று தன்மைகளிலே பழைய ஏற்பாடு முழுவதும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். புதிய ஏற்பாட்டு காலத்திலே குமாரனாகிய இயேசு 33 வருடம் இஸ்ரவேல் தேசத்தில் அவர் ஊழியத்தை செய்து மரித்து உயிரோடு எழுந்து மேலே சென்று விட்டார். அதற்கு பிற்பாடு இந்த ஊழியத்தை யார் கையில் கர்த்தர் கொடுத்து விட்டு சென்றார் என்றால், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் கரத்தில் கொடுத்து விட்டு அவர் சென்றிருக்கிறார். நான் போவேனையாகில் தேசவாளனை உங்களிடத்துல அனுப்புவேன். அவர் வந்து சகல சத்தியத்துக்குள்ள உங்களை என்ன செய்வார்? நடத்துவார். அவர் உங்களோடு இருப்பார், உங்களுக்கு உள்ளே இருப்பார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறது என்று நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறார். ஆகவே தேவனுடைய ஊழியர்கள் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு தலைப்பில் தான் நாம் வசனங்களை பார்க்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக பாஸ்டர் ரூபன் அவர்கள் நடத்தும் போதே ஒரு ஆவியானதை கொடுத்த ஒரு வசனத்தை அவர் என்ன செய்தார், 2 வசனத்தை சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ எனக்கு ஆண்டவர் மனசில் பேசுனது போல இருந்தது. இன்றைக்கி நீ கொடுக்குற, நான் கொடுத்த இந்த செய்திக்கு அந்த வசனத்துக்கு டேலி ஆகுது.
அப்போ தேவன் இன்னைக்கு இந்த செய்தி தான் கொடுக்கணும் தேவ சித்தம் என்று நான் தெரிந்து கொண்டேன். ஊழியம் என்பது உங்கள் இஷ்டமாக செய்கிறது கிடையாது. உங்கள் இஷ்டமாக அங்கே ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருக்குது, என்பி ஃபேக்ட்ரி, ஒரு 10,000 பேர் வேலை செய்கிறாங்க. அது எதிர்க்க ஒரு சபையை கட்டிட்டு பண்ணோம்னா எல்லாரும் சம்பளம் வாங்கினது அப்படியே நேராக நம்ம சபைக்கு வந்து தசமாக கொடுத்துருவாங்க. அங்கே சபையெல்லாம் நம்ம வேலைக்காரெல்லாம் இங்கே வந்துடுவாங்க, சபைக்கு நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுயத்தில் ஒரு இடத்துல போய் சபையை கட்டி தேவன் என்ன செய்யக்கூடாது, ஆராதிக்கக்கூடாது. மைதானத்தில் போக சொல்கிறார் ஆண்டவர். மலை மேலே ஒரே ஒரு வீடு தான் இருக்குது, அங்கே போய் ஒரு சபை ஆரம்பிக்க சொல்கிறாருன்னு சொல்லி ஆள் நினைக்கக்கூடாது. ஆண்டவர் சொன்னாருன்னா மலை மேலேயோ மைதானத்துலேயோ ஒரே ஒரு வீடு தான், அங்கே போய் ஒரு சபை ஆரம்பின்னு சொன்னார்னா நீ போய் ஆரம்பிச்சேன்னா 1000 வீடுகளை கத்துற அப்புறம் அங்கே கொண்டு வந்துடுவாங்க. அல்லேலூயா. ஆகவே சபை நடத்துகிற இடமும் ஊரும் ஆண்டவர் சொன்ன ஊராக இருக்கணும், ஆண்டவர் சொன்ன இடமா இருக்கணும். ஏன்னா இது ஆண்டவருடைய ஊழியம். எங்கே வேணாலும் நீங்கள் சபையை கட்டி போட்டிக்கு கட்டி வீராப்புக்காக கட்டி பணம் இருக்குதுன்னு சொல்லி கட்டி நீங்கள் ஊழியத்தை ஆரம்பிச்சிங்கன்னா அந்த ஊழியத்தில் ஆவியானவர் இருக்க மாட்டார், நீங்கள் தான் இஷ்டமாக அதை நடத்திக்கிட்டு போகணும். அப்போ பாருங்க, ஊழியம் தேவனுடையதாக இருக்கிறதுனால நீ சபை ஆரம்பிப்பதும் தேவனுடைய ஆவியான சொல்கிற இடத்துல ஆரம்பிக்கணும். நீ பிரசங்கம் பண்ணுவதும் தேவனுடைய ஆவியான உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையை நீ பிரசங்கம் பண்ணணும். நீ சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் பேலையாம் சொன்னா இல்லையா, சிறிய காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் தேவனுடைய உத்தரவு இல்லாமல் நான் செய்யவே மாட்டேன். ஆகவே ஆவியானவர் சொல்லுகிற பிரகாரம் நீங்கள் ஊழியம் செஞ்சீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், கிரியைகள் நிறைய இருக்கும், உங்கள் தேவைகள் எல்லாம் அதனால சந்திக்கப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு ஆர்கனைசேஷனில் ஒருத்தரை கூப்பிட்டா கூட சேர சொன்னால் கூட ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் கேட்கணும். ஆண்டவரே இந்த ஆர்கனைசேஷனை நான் சேரலாமா, இதில் இந்த இவரோடு சேர்ந்து ஊழியம் செய்யலாமா? அப்போ ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்தா தான் நீங்கள் அதோடு சேரணும். இல்லை அங்கே மாதம் 25,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க, ஒரு ஸ்கூட்டர் வாங்கி தராங்க, ஒரு பைக் வாங்கி தராங்க, இது கொடுக்குறாங்க அது கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் நீங்கள் அங்கே போய் சேர்ந்து கடைசியில் எல்லாம் உங்களதெல்லாம் பெருசாக ஆன உடனே டக்குன்னு திடீர்னு தலையை போட்டிங்கன்னா பரலோகத்துக்கு போயிட்டீங்கன்னா அவங்க ஒரு ஊழியக்காரை அனுப்பி எல்லாத்தையும் அவங்க எடுத்துட்டு உங்கள் பிள்ளைங்களே வெறுமையாக்கி விட்டுருவாங்க. இப்படி சில மக்கள் இருக்கிறாங்க, ரத்தத்தை மட்டும் உறிஞ்சிக்கிட்டு சபையெல்லாம் வளர்ந்தோடனே உங்களை வேற எங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. ட்ரான்ஸ்ஃபர் 2 பேரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு தரிசனம் அங்கே தான் இருக்கும். ஆனால் ஒரு ஆர்கனைசேஷன் போய் சேர்ந்துட்டிங்கன்னா அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படி தான் செஞ்சாகணும். ஏன்னா அவங்க சம்பளம் கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ தேவ சித்தம் கூட என்ன ஆகுதுன்னா முறியடிக்கப்படுகிறது. நான் ஏன் சொல்கிறேன்னா சில பேரை கத்தர் ஆர்கனைசேஷனில் வச்சு கத்தர் என்ன செய்கிறார், நடத்துகிறார். சில பேரை இண்டிபெண்ட்டாக நடத்துகிறார். ஒன்று நீ இண்டிபெண்ட்டாக இருக்கிறதும் தேவ சித்தமாக தான் இருக்கலாம், ஆவியான சித்தமாக தான். இல்லை ஒரு ஐக்கியத்தோடு சேர்ந்து நீ நடத்துறனா அதுவும் ஆவியான சித்தமாக இருக்கணும். ஏனென்றால் நீங்கள் ஆவியானுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வரணும்னு சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அதற்குரிய சில வசனங்களை நாம் இன்றைக்கு தியானிப்போம். ரோமர் 8வது அதிகாரம் 14வது வசனத்தை முதலாவது நாம் வாசிக்கலாம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அல்லேலூயா. எவர்கள், அது ஆணோ பெண்ணோ, ஊழியக்காரிகளாக இருந்தாலும் சரி ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் யாராய் இருக்கிறார்கள்? தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் யாருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிற மக்களுக்காக ஜெபியுங்கள், நன்மை செய்யுங்கள். உங்கள் பிதாவுக்கு நீங்கள் புத்திரராக என்ன செய்வீர்கள்? இருப்பீர்கள். அப்போ தேவனுடைய புத்திரர்களுக்கு பல அடையாளங்கள் இருக்கிறது வேதத்தில். அவர்கள் நடுவிலிருந்து நீங்கள் புறப்பட்டு போனால் நான் உங்கள் பிதாவாக இருப்பேன், நீங்கள் என்னுடைய குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள்.
ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு சில அடையாளங்கள் இருக்கிறது. அதில் ஒரு அடையாளம், முக்கியமான அடையாளம், நீங்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. 15ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை என்ன செய்தீர்கள்? பெற்றீர்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் எந்த ஆவியை பெறவில்லை? ஆமா, அடிமைத்தனத்தின் ஆவி, பயந்த சுபாவம் உள்ள ஆவியை நீங்கள் பெறாமல் பிதாவிடத்திலே நீங்கள் எப்படி தாராளமாக பழகலாம்? அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அல்லேலூயா. பிதா கிட்ட போறதுன்னா ரொம்ப கஷ்டம், பயங்கரமானவர். அவருடைய வார்த்தையை கேட்டாவே மனுஷன் உயிரோடு இருக்க மாட்டான், சேர்த்து விடுவான். அவரை முகத்தை பார்க்கிறவன் உயிரோடு இருக்கவே முடியாது, அவ்வளவு பயங்கரமானவர். ஆனால் இப்பொழுது நீங்கள் என்னவாக மாறிவிட்டீர்கள்? இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியினாலே பிதாவுக்கு பிள்ளைகளாக மாறிவிட்டீர்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள், அத்தனை பேர்களும் யாருடைய பிள்ளைகள்? அப்போ நீங்க பிதாவுக்கு புத்திரராய் மாறினதுனால அப்பா கிட்ட பேசுறது உங்களுக்கு தைரியம் இருக்குது, சந்தோஷமா நல்ல ஈஸியா நெருங்கலாம். அல்லேலூயா. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? குறித்திருக்கிறார். கலாத்தியர் எழுதின நிருபத்திலே 4வது அதிகாரத்திலே 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இன்னும் இங்கே தெளிவாக அவர் சொல்லுகிறார், நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி, நாம் என்றால் இந்த இடத்துல புறஜாதிகளாகி நீங்கள் நாம் எல்லாரும் பிதாவுக்கு பிள்ளைகளாக மாறும்படிக்கும் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளும்படியாக. நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் யார் சொல்லுங்க பார்க்கலாம்? இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள். நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் யூத ஜனங்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் கீழ்ப்பட்டவர்கள் புறஜாதி மக்களாகிய நாம். அல்லேலூயா. நமக்கு சில வசனங்கள் உண்டு, கீழ்ப்படியக்கூடிய வசனங்கள். நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்ட யூதர்களுக்கு சில வசனங்கள் உண்டு. ஆகவே ஆண்டவர் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கிற யூதர்களை மீட்கும்படியாகவும் நீங்களும் நானும் அவர்களும் கூட புத்திர சுவிகாரத்தை அடையும்படியாக, வாசிங்க அடுத்த வசனம், மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீனிடத்திலே பிறந்தவரும் நியாய பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அல்லேலூயா. பிதா குமாரனை எதுக்கு அனுப்பினார்? நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படியாகவும், அது மட்டுமல்ல நியாயப்பிரமாணத்துக்கு கீழ் இருக்கிற யூதர்கள் கூட புத்திர சுவிகாரத்தை அடைந்து நியாயப்பிரமாணத்தில் விடுதலை அடையும்படியாகவும் தேவன் தமது குமாரனை எங்கே அனுப்பினார்? உலகத்தில் அனுப்பினார். எந்த இடத்துல? ஊரில் அனுப்பினார்? இந்தியாவில் அனுப்பினார். அவரை எங்க? உலகத்துல. எந்த இடத்துல? பெத்லகேமில், இஸ்ரவேல் தேசத்தில் தேவன் குமாரனை அனுப்பினார். அடுத்த வசனத்தை வாசியுங்கள். மேலும் நீங்களும் நானும் பிதாவினுடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பினார். ஒரு அலையில சொல்லலாமா? ஆவியானவரை எங்க அனுப்புறாரு? இருதயத்தில் அனுப்பிட்டாரு.
இயேசுவை எங்க அனுப்பினார் பிதா? உலகத்தில் இஸ்ரவேல் தேசத்தில் அனுப்பினார். அப்படியானால் அப்பா பிதாவை என்று கூப்பிடும்படியாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை எங்கே அனுப்பினார்? இருதயத்தில் அனுப்பினார். அப்படியானால் உள்ளத்தில் இருக்கிற ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதன்படிதான் நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. சில ஊழியர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தையே பெறாமல் இருக்கிறாங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தோடு இதுவரைக்கும் பெறாத ஊழியக்காரங்களாம் கையை உயர்த்தங்க பார்க்கலாம். அபிஷேகம் பெறாத ஊழியக்காரங்க எல்லாரும் அபிஷேகம் பெற்றீங்களா? ஊழியக்காரர்கள் எல்லாரும் அபிஷேகம் பெற்றீங்களா? சரி. ஏன்னா சில பேர் கையை உயர்த்தத்துக்கு வெக்கப்படுவாங்க, பிரிஸ்டேஜ் கூட பார்ப்பாங்க. ஆனால் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் மேலே அபிஷேகம் இருக்குதா, உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்குதான்னு பாருங்க முதல்ல. நீங்கள் அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரராக இருந்தால் தான் நல்ல பீஸ். அபிஷேகம் பெறாமல் ஊழியக்காரராக இருந்தால் டம்மி பீஸ். சாத்தா உங்களை குறித்து பயப்படவே மாட்டான். உங்களால் ஊழியம் செய்யவே டம்மி பீஸ்னால ஊழியம் செய்ய முடியாது, அட்டூழியம் தான் செய்ய முடியும். நீங்கள் டம்மி பீஸா நல்ல பீஸா நீங்களே தெரிஞ்சுக்கணும். அபிஷேகம் இல்லாமல் நீங்கள் ஊழியத்துக்கு வரவும் கூடாது. தேவன் ஊழியத்துக்கு அனுப்பும்போது அபிஷேகம் கொடுத்து தான் என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். ஆகவே ஒருவேளை இதுவரைக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறலை, வரத்தை பெறலை, நான் ஒரு டம்மி பீஸாக தான் இருக்கிறேன், கடமைக்கு தான் செய்கிறேன்னா நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி உபாசம் இருந்தோ எப்படியோ பரிசுத்தாவின் வல்லமையை, அபிஷேகத்தை, வரங்களை நீங்கள் பெற்றுதான் நீங்கள் ஊழியத்தை செய்ய வேண்டும். ஆட்டோமேட்டிக்காக ஆவியானவர் உங்களை நடத்திடுவார். ஆவியானவர் இல்லாமல் நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது. செஞ்சாங்க சீஷர்கள் கூட, ஆவியானவர் இல்லாமல் ஊழியம் செஞ்சாங்க. பிசாசு ஓடிச்சு. திருப்பி சொல்கிறாங்க இல்லையா, இயேசுவே உம்முடைய நாமத்தினால பிசாசுகள் கூட என்ன செய்கிறது? நடுங்கிறது, கீழ்ப்படுகிறது. அப்போ என்ன சொன்ன? வெரி குட் வெரி குட்னாரா? அப்போ பிசாசு நடுங்கிறதுக்காக நீ வந்து சந்தோஷப்படாத. உங்கள் பேர் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? பிசாசு ஓட்டுறதுனால உன் மேலே அபிஷேகம் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். சீஷர்களை 70 பேர் அனுப்பினாரு, 12 பேர் அனுப்பினாரு. குஷ்டரோகிகளை சுகப்படுத்துங்க, அப்புறம் சுவிசேஷத்தை சொல்லுங்க, பிசாசுகளை விரட்டுங்க, எல்லாமே சொன்னாரு. ஆனாலும் அவங்க யாரும் அபிஷேகம் பெறலை. நல்லா நினச்சிக்கணும். அப்போ உங்கள் மூலியமா பிசாசு ஓடலாம், வியாதி சுகமாகலாம், ஏதேதோ செய்யலாம். இயேசுநாதர் காலத்திலேயே ஒருத்தன் வந்து இயேசுநாதரையே ஃபாலோ பண்ணலை, ஆனால் அவன் பிசாசை ஓட்டுறான். ஒரு சீசன் சொல்கிறான், ஆண்டவரே நம்மை பின்பற்றாத ஒருவன் நம்மளை உங்களுடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்துறான், நம்மளை ஃபாலோ பண்ணல, அவனை ஸ்டாப் பண்ணிடுன்னு சொல்கிறான். கவர்னர் என் நாமத்தில் தான்டா ஓட்டுறான், என் நாமத்தினால ஓட்டுறோம், எனக்கு என்னைக்கு தீமை செய்ய மாட்டான், விட்டுறான்ன்ற. அப்போ இயேசுவின் நாமத்தில் பிசாசு ஓடலாம், வியாதி சுகமாகலாம், ஏதோ நீங்கள் செய்யலாம். அதனால் நீங்கள் அபிஷேகம் பெற்று விட்டீர்கள் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. அப்படி ஆண்டவர் நினைத்திருந்தால் சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் எருசலேமிலே பிதாவின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற காத்திருங்கள், பரிசுத்தாவி உங்கள் இடத்துல வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். அப்புறம் சமரியாவிலும் யூதேயாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு எப்படி இருப்பீர்கள், சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி பிதா வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை வரங்களோடு பெற்றுக்கொள்ளும்படி தேவன் விரும்பி இயேசு அங்கே சொன்னார், நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்லி. ஏறக்குறைய 120 பேர் காத்திருந்து எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள், வரங்களினாலே நிரப்பப்பட்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆகவே எனக்குள்ளே அபிஷேகம் இருக்கிறது, வரம் இருக்கிறது, வியாதி சுகமாகிறது, பிசாசு ஓடுதுன்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே திருப்திப்படுத்தி கொள்ளக்கூடாது. அபிஷேகம் வேற, வரங்கள் வேற,
இயேசுவின் நாமத்தில் சொன்னா பிசாசம் ஓடும், வியாதி கூட நல்லாகும். அதனால உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கிறதாக நீ நினைத்து கொண்டு ஏமாறக்கூடாது. அபிஷேகம் என்ற ஒரு 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 தனி அனுபவம் நம்ம எல்லாருக்குள்ளும் கண்டிப்பாக தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. பவுல் மேடான தேசத்தில் வரும் பொழுது எபேசுல சில சீஷரை பார்த்து கேட்கிறாங்க. அவங்க சீஷர்கள் தான் ஊழியம் செய்கிறாங்க. யாருக்கு ஒரு 12 பேர். ஆனால் ஊழியம் செய்கிறாங்க, ஆனால் அபிஷேகம் இல்லை. அப்போ பவுல் கேட்குறாரு, நீங்கள் விசுவாசிகளான பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டார். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க? பரிசுத்த ஆவியா? அப்படி ஒரு ஆவி இருக்குதா? பரிசுத்த ஆவியை பற்றி நாங்கள் என்ன செய்யல, கேள்விப்படவே இல்லையே. ஆனால் ஊழியம் செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் அபிஷேகம் இல்லாமலே ஊழியம் செய்கிறார்கள். இன்றைக்கு படித்து விட்டால் ஊழியத்தை வந்து விடலாம். ஒரு ஸ்தாபனத்தில் GTHO, BTHO, MTHO ஒரு ஸ்தாபனத்தில் படித்தால் அவர்களே ஒரு சபையை ரெடி பண்ணி படிப்பு நீ 3 வருஷம் 4 வருஷம் அல்ல 5 வருஷம் முடிஞ்ச உடனே கண்ணனூரில் இந்த சபைக்கு நீ என்னவா இருக்கிற பாஸ்டர், அபிஷேகம் அவங்கள தலைமையில் கை வச்சு பிரதிஷ்டை பண்ணி ஒரு சபையை கொடுத்துட்றாங்க. படிப்பு இருக்குது, 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் படிப்பு இருக்குது. பட் ஆனால் என்ன கிடையாது, அவங்க மேலே அபிஷேகம் இல்லை. நிறைய ஊழியக்காரர்கள் உலகத்தில் பல சபைகளை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். சபை இருக்குது, ஆத்துமா இருக்கிறாங்க, ஆனால் என்ன இருக்காதுன்னா அவங்க மேலே அபிஷேகம் இருக்காது. அல்லேலூயா. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருவேளை உனக்கு GTHO, BTHO, MTHO எதுவுமே நீ படிக்காவிட்டாலும் பரவாயில்லை, வாய்ப்பு இல்லாமல் பரவாயில்லை, உன் மேலே அபிஷேகம் இருந்துச்சுன்னா, வரம் இருந்துச்சுன்னா, அதுவே உன்னை ஊழியத்தில் நடத்தி உனக்கு ஒரு சபையை கட்டி கொடுத்து அவரே உன்னை கொண்டு போவார். அல்லேலூயா. இது உண்மை, நான் சொல்றது உண்மை. நீ நிறைய படிப்பு 10 வருஷம் 15 வருஷம் படிச்சுட்டு அபிஷேகமே இல்லை, அது வேற இவனே சொல்லுவான், அந்நிய பாஷை இல்லை, அபிஷேகம் இல்லை, எதுவும் இல்லைன்னு சொல்லி பைபிள் ஸ்கூல் 7 வருஷம் முடிக்கிறதுக்குள்ள எல்லாமே ஒன்றில டம்மி பீஸா வந்துடுவான். ஏதோ ஒரு சபையை அவங்க கையில் கொடுத்துருவாங்க, மாத சம்பளம், இன்க்ரிமெண்ட்டு, FPF எல்லாம் வரும், எல்லாம் வரும். ஆனால் அங்கே அபிஷேகம் இல்லாவிட்டால் சபை என்ன செய்யாது, வளராது. 2வது தேவ சித்தத்தை நீ செய்யவும் முடியாது. ஆனால் ஒருவேளை நீங்கள் அபிஷேகம் பெற்று இருக்கிறீர்கள், நீங்கள் இன்னும் படிக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. இன்றைக்கெல்லாம் வீட்டில் இருந்துக்கிட்டே எழுதுறதெல்லாம் இருக்குது. GTH, BTH எல்லாம் வீட்டில் இருந்து என்ன செய்யலாம், எழுதலாம். ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. அபிஷேகம் இருந்து இதை நீங்கள் படிக்கும் பொழுது அது அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனாக மாறும். அல்லேலூயா. உங்களுக்கு கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்டாக கூட இருக்கும். ஆனால் வெறும் படிப்பு மட்டும் இருந்து நோ அபிஷேகமே இல்லைன்னா 0 தான் நீங்கள். அல்லேலூயா. ஆகவே ஊழியர்கள் சாத்தானை ஜெயிக்க, சாத்தானுடைய திட்டங்களை முறியடிக்க, அந்தகாரத்தின் கிரிகளை அழித்து ஒரு போர்க்களத்தில் இறங்கி இருக்கிறோம், மிலிட்டரியில் இறங்கி இருக்கிறோம். சாத்தானுக்கு நமக்கும் போராட்டம். உங்களுடைய சுய பலத்தினால் அதை ஜெயிக்க முடியாது. அபிஷேகம் ஒன்று இருந்தால்தான் அதை ஜெயித்து நீங்கள் எல்லையில் முன்னேறி கொண்டு போகவே முடியும். அல்லேலூயா. ஆகவே ஒரு அபிஷேகம் ஒரு ஊழியக்காரருக்கு தேவை. என்னைக்கோ பெற்றதில்லை, ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தில் நிறைந்து, ஒவ்வொரு நாளும் ஆவியில் நிறைந்து, ஒவ்வொரு நாளும் கிருபைகளை பெற்று ஒவ்வொரு நாளும் நாம் ஊழியத்தை செய்யும் பொழுது அந்த ஊழியத்தில் ஒரு மகிமை காணப்படும். ரோமர் 8வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்கள். ரோமர் 8:16 என்ன வாசிக்கிறோம்? நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட என்ன கொடுக்கிறார்? சாட்சி கொடுக்கிறார். இந்த ஆவியானவர் உள்ளத்தில் இருக்கும் பொழுது என்ன செய்கிறார்? நீ தேவனுடைய பிள்ளை என்று அவர் உனக்கு சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு ஒரு செய்தியை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த செய்தியை ஆண்டவர் நீ கொடுத்த செய்தி தானா என்று சொல்லி நான் சந்தேகமாக இருக்கும் பொழுது அங்கே ஒரு விசுவாசிய ஊழியக்காரரோ நான் சொல்லுகிற செய்தியை டாபிக் 2 வசனத்தை அவர் சொல்லி ஏதோ ஜெபம் நடத்துறாரு.
அப்ப ஆண்டவர் நமக்குள்ள சொல்றாரு, கரெக்ட், நான் கொடுத்த செய்தியை இங்க சொல்லக்கூடிய வசனம் என்னவாக இருக்கிறது, இதுதான்ப்பா உனக்கு அடையாளம், இந்த செய்தி இன்னைக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்ப ஆவியானவருக்குள்ள நாம் இருக்கிறோம் என்பதை அது உறுதிப்படுத்துகிறது. ஆவியானவர் நமக்கு செய்தியை கொடுத்தார் என்பதை அது ப்ரூவ் பண்ணி காண்பிக்கிறது. ஒருவேளை விசுவாசிகள் அந்த செய்தியை வைத்து ஜெபம் பண்ணலாம், வந்த ஊழியக்காரர் ஜெபிக்கலாம், எப்படியாவது உனக்கு கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்று தேவனுடைய ஆவியானவர் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, 26வது வசனத்தை நீங்கள் வாசிங்கள். அதுல அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் ஆவியானவர் ஹெல்ப் பண்றாராம். அல்லேலூயா. பாருங்க, ஆவியானவர் அவருடைய வேலைகள் நிறைய இருக்கிறது. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு என்ன செய்கிறார், உதவி செய்கிறார். எதுல உதவி செய்கிறார், எல்லாத்திலையும் உதவி செய்கிறார். ஆனா இந்த வசனத்துல சொல்லப்படுகிற உதவி என்ன, தொடர்ந்து வாசிங்க. நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னது என்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக ஜெபம் பண்றார். அநேக நேரங்கள் நீங்க ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது கொஞ்ச நேரம் ஆவியானவரே நான் ஜெபம் பண்ண உட்கார்றேன், ஜெபம் ஸ்டார்ட் பண்ண போறேன், ஆவியானவரே இந்த ஜெபத்தை நீரே என்ன செய்யும், என்னை ஜெபத்துல நீரே நடத்துங்கப்பா, எதுக்கெல்லாம் நான் ஜெபிக்கணும், எவைகளுக்கெல்லாம் நான் ஜெபிக்கணும், எனக்கு ஒன்றும் தெரியல, குழப்பமா இருக்கிறேன், என்னை ஜெபத்துல நடத்துங்கள்னு நீங்க சொல்லும் பொழுது ஆவியானவர் உங்களை ஜெபத்துல நடத்தினா நேரம் போறதே தெரியாது. ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணியிருப்பீங்க, இப்போதான் ஆரம்பிச்சு முடிச்சா போல இருக்கும். நீங்க சுயத்தில் ஜெபம் பண்ணும்போது, மாம்சத்தில் ஜெபம் பண்ணும்போது 5 நிமிஷம் ஜெபம் பண்ணாலும் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணாலும் கணக்கு வந்து பார்ப்பீங்க, இன்னும் டைம் ஆகி 4:30 மறுபடியும் சோத்திரம் ஆலையிலையும் ஆமே அப்படிங்க. ஏன்னா இப்படியாவது ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். சொல்லிட்டாரு இல்லையா பெரிய பாஸ்டர், அல்லது எங்கேயே கேட்டு வந்துட்டு இருப்பீங்க. அது 1 ஹவருக்கு நீங்கள் கடிகாரத்தை வச்சுட்டு அடிக்கடி பார்த்து ஜெபம் பண்ணி சொன்னது இருக்கும். ஆனால் ஆவியானவர் ஆளை நீங்கள் நிரப்பப்பட்டு ஜெபிக்கும் பொழுது நேரம் போகிறதே தெரியாது. ஆவியானவர் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாது இருக்கிறபடியால் சில நேரத்தில் எப்படி ஜெபிக்கணும், எதுக்காக ஜெபிக்கணும்னு தெரியாம இருந்தாலும் ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபத்தில் இருக்கும் பொழுது ஆவியானவர் அழகா உங்களை ஜெபத்தில் நடத்துவார். பெருக்கமன்ஸ் ஐயா கூட பாட்டு பாடுறாரு இல்லையா, எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும். சில பேருக்கு கத்துக்கிறதுக்கு மனசு வராதுங்க, கத்துக்கிறது மனசு, கற்றுக் கொடுக்க தான் ஆசைப்படுவாங்க. கற்றுக் கொடுக்க வேண்டிதான், நீங்க கற்றுக்கொண்டாதான் நீங்க கற்றுக் கொடுக்க முடியும். படிச்சாதான் நீங்க இன்னொருத்தர் கற்றுக்கணும். நீங்களே படிக்காம கிராமர் எடுக்கணும், தமிழ்ல பண்ணாங்க எடுக்க முடியுமா? கற்றுக்கணும், கற்றுக்கொண்டே வரணும். ஆனால் கற்றுக் கொடுக்குறாரு. ஏசாயாவில் சொல்றாரு இல்லையா, அதிகாலையில் கர்த்தர் என்னை எழுப்புகிறார், என் செவியை கற்றுக்கொள்வது போல என் செவி என்ன செய்கிறார், திரட்டுகிறார், கல்விமானின் நாவை எனக்கு தருகிறார். ஏற்ற நேரத்திலே ஏற்ற ஆட்களுக்கு நான் என்ன சொல்லணும் இன்னைக்குன்னு சொல்லி பதில் சொல்லும்படியா கல்விமானனுடைய நாவு அவ்வளவு அறிவு எனக்கு கொடுக்கிறார். காலையில் தோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே ஆண்டவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என்னை கண்ணை வைத்து என்ன செய்வேன். அதுவும் காலையில எழுந்து கற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சில பேர் சொல்லுவாங்க காலையில எழுந்து படிடா, அப்பதான் நல்ல மனசுல படியன்னு. காலையில எழுந்து நீங்க ஜெபம் பண்ணி கடவுள்கிட்ட நீங்க ஆராதிக்கும் பொழுது நிறைய காரியங்களை ஆவியானவர் பேசுவார். ஆவியானவர் உதவி இல்லாம நீ ஊழியத்தை செய்ய முடியாது. ஆவியான உதவி இல்லாம நீ ஊழியத்தை செஞ்சால் அதுல ஒரு பிரயோஜனம் என்ன செய்யாது, இருக்கவே இருக்காது. அது மட்டுமல்ல, 27ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். பாருங்க,
ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி யாருக்காக ஜெபிக்கிறாரா? பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிறார். அப்ப நீங்க ஜெபிக்கும் பொழுது சில நேரத்தில் சில ஊழியர்களை கர்த்தர் ஞாபகப்படுத்துவார் என்றால் அந்த ஊழியர்களுடைய பேரை வைத்து நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். உங்க மூலியமாகவும் ஆவியானவர் என்ன செய்வார்? ஜெபம் பண்ணுவார். அவரு கூட தனியாக தேவ சமூகத்தில் என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். ஆவியானவருடைய அந்த உருவத்தை குறித்து எசேக்கியேல் அழகா சொல்றார். அவர் எப்படி இருக்கிறார் அந்த உருவத்தை நல்லா விவரிச்சு காண்பிக்கிறார். ஆவியானவர் பரிசுத்தவான்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபிக்கிறபடியால் இருதயங்களின் சிந்தைகளை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அவர் அறிவார். அல்லேலூயா. ஆவியானவர் உங்களை ஜெபத்துல நடத்தும் பொழுது ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்காக ஜெபிக்க சொல்லுகிறாரா? ஜெபியுங்கள். ஒரு குறிப்பிட்ட ஊழியரை கண் முன்னாலே நிறுத்துகிறாரா? அவருக்காக ஜெபியுங்கள். இருதயத்தில் சில பாரங்கள் வருகிறதா? அதுக்காக ஜெபியுங்கள். ஆவியானவரோடு நீங்கள் ஜெபத்தில் செயல்படும் பொழுது நேரம் காலம் போவதே தெரியாது. திடீர்னு ஒரு பாட்டு வரும், ஜெபத்தில் பாடுங்க. திடீரென்று அந்நிய பாஷை வரும், பேசுங்க. திடீரென்று திருட தரிசனம் வரும், உங்களுக்கே கூட வரலாம். நீங்கள் தாராள திருதர்சனம் உங்களுக்கு கூட நீங்கள் என்ன செய்யலாம்? சொல்லிக் கொள்ளலாம். ஆவியானவர் உங்களுக்கு கொண்டே உங்களோடு கூட என்ன செய்வார்? பேசுவார். ஆகவே பரிசுத்த ஆவியினுடைய முழு ஆளுகைக்குள்ளே நீங்கள் வந்து ஊழியம் செய்தால் ஒவ்வொரு நாளும் ஊழியம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா போகும். இல்லாட்டா உங்களுக்கே சிலது போர் அடிக்கும். ஏண்டான்னு நாத்தியம் வருது, என்னடா ஏதோ ஒவ்வொரு நாத்தியமும் ஏதாவது ஒரு மெசேஜ் எடுக்கணுமே, அதுக்குன்னு நம்மளே பற்றிக்கிட்டு ஏதாவது ஒன்றுக்கலாம். இன்னைக்கு நகையை பற்றி பேசலாம், இன்னைக்கு சினிமாவை பற்றி பேசலாம், இன்னைக்கு பூவை பற்றி பேசலாம். இன்னைக்கு நேற்று கோவிந்த்சாமி நம்மளை எப்படி திட்டினான்னு சொல்லி கன்சாமி சொன்னா இல்லையா? ஆகவே கோவிந்த்சாமிக்கு நல்ல ஒரு சூடு கொடுன்னு சொல்லிட்டு அந்த கோவிந்த்சாமி திட்டத்துக்கு சில வசனத்தை எடுத்துக்கிட்டு அந்த மேரி சிஸ்டரை கண்டமண்டத்துக்கு ஜூலி சிஸ்டர் வசனத்தை எடுத்துக்கிட்டு ஐயா வேணா நான் கொஞ்சம் பேசுகிறேன், கத்தர் பேசலாம்னு சொல்லிட்டு இந்த அம்மா மேரி சிஸ்டருக்கு பேச, அவர் கோவிந்த்சாமிக்கு பேச சபை என்ன ஆகுதுன்னா உடஞ்சி போது, இருக்கிற ஆத்மாவும் எங்கே ஓடி போகுது. அப்படி அல்ல, சபைக்கு நீங்கள் வாய். யாருடைய வாயா இருக்கிறீர்கள்? இயேசுனுடைய வாயா இருக்கிறீர்கள், ஆவியானவருடைய வாயா இருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் சபை நடத்தலாலும் சரி, எவாஞ்சலிஸ்டா இருந்தா கூட சரி, இஷ்டம் போல இங்கே ஓடக்கூடாது. ஆண்டவரே நான் எவாஞ்சலிஸ்ட், இன்னைக்கு நான் எங்கே போகணும், என்ன செய்யணும், எங்கே ட்ராக்ஸ் கொடுக்கணும், எங்கே இயேசுவை பற்றி சொல்லணும், யார் வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணணும், அப்படி போய் நீங்கள் எல்லாரும் பேசாமல் வீட்டிலேயே உட்காந்துட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களை கூப்பிடுறதுக்கு யாராவது 4 பேர் 2 பேர் வருவாங்க. அப்போ நீங்கள் போங்க, கர்த்தர் உங்களுக்கு கொண்டு அந்த வீட்டில் கிரியை செய்வார். ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு வீட்டில் இருக்கும், அவங்க உங்களை தேடி வந்து அழைச்சிட்டு போகிறாங்களே, கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறார் என்றார். எவாஞ்சலிஸ்ட் எல்லாம் தேவனுடைய ஆவியானவர்கள் ஃபுல்லாக நடத்தப்படணும். சும்மா இஷ்டமாக நம்ம இருந்தால் பிரயோஜனம் இல்லை. சபை ஊழியர்கள் கூட தேவனுடைய ஆவியினால நடத்தப்படணும். இன்னைக்கு ஆவியானவர் இல்லாமல் நடக்கக்கூடிய சபைகள் நிறைய இருக்கு. சபை இருக்கும், ஆனால் சபையில் போய் உட்காந்திங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கு. ஆவியானவரும் அங்கே என்ன செய்ய மாட்டார். இப்போ நம்ம சபைக்கு வரவங்க, இங்கே ஆராதனையில் வரவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் ஊழியர் கொண்டு வரவங்க தேவனுடைய பிரசன்னத்தை உணர்றீங்க. வெள்ளைக்காரன் கூட சாட்சி சொல்கிறான், நான் என்ன செய்கிறேன், எனக்கு உங்கள் பாட்டு புரியல, ஆராதனை புரியல, ஆனால் ஆண்டோடைய பிரசன்னத்தை நான் என்ன செய்கிறேன். உங்கள் சபையில் 1000 பேர் இருந்து ஆவியானவர் இல்லாமல் போகிறத விட 10 பேர் இருந்து ஆவியானவர் இருந்தாவே அதுதான் வெற்றி. ஒரு தலைமை பிசாசு என்ன பண்ணிச்சான், எப்படி நம்ம ஆட்கள் எல்லாம் வேலை செய்யறான்னு சொல்லி ரோந்து வந்துச்சான், சூப்பர்வைசர் பார்த்துட்டு வந்துச்சான். அப்போ சூப்பர்வைசர் வரும்போது ஒரே ஒரு ஆள் புளியாமரத்து அடியில் ஒரு ஆள் ஜெபம் பண்ணுங்கிறான். அவன் எலும்பும் தோலுமா இருக்கிறான், ரொம்ப இது, அவன் உபாசம் நிறைய போடாமல் பழகுது. அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அவனை பாதுகாக்கிறதுக்கு ஒரு 100 பிசாசு அப்படியே இருக்கிறானோ. அந்த ஒரு அவனை ஏதாவது ஜபத்தை பண்ணணும் தடுக்கணும்னு சொல்லிட்டு காவலுக்கு 100 பிசாசு காவல் காத்துனுக்குறான். அப்புறம் இதை பார்த்த உடனே அந்த தலைவன் பிசாசு, என்னடே அவனே நேற்று சாவராமல் 100 பேர் எங்கள் காவலுக்கு இருக்கிறீங்க, வேஸ்ட்டு தானே, எதுக்கு 100 பேர்? சார் நீ கவனிருங்க ஐயா, எஜமானுக்கு தெரியாது, இவன் பண்ணுற ஜபத்தினால ஆத்மாக்கள்லாம் ரட்சிக்கப்படுது, இவன் பண்ணுற ஜபத்தினால சபைகள்லாம் புது புதியசில் என்ன செய்யுது, உருவாகுது. இவன் ஒரு ஆள் நாங்கள் என்ன செய்யணும் தடுக்கலாம் போது எங்களால் என்ன செய்யலை, 100 பேர் எங்களால்
உங்களால தடுக்க முடியல, நீ கூட அதை சப்போர்ட் பண்ணுங்க. இவனால நம்முடைய சாம்ராஜ்யமா என்ன செய்யுது, குறைஞ்சிட்டு போகுதுயா. அப்படியா, நான் ஆச்சரியமாகுது. அப்படி பண்றாயா ஜெபம்? அவன் ஆவியில நிறைஞ்சு அக்கினி இதில் பண்றாங்க. நாங்களால அவனை மேற்கொள்ளவே. சரி பத்திரமா பார்த்துங்க அவனை. அப்புறம் அடுத்த போனானா, அங்கே போனால் ஒரு பெரிய கட்டணம், சிலுவெல்லாம் போட்டு பெருசாக இருக்குது. அங்கே எப்படி ஒரு 500 பேர் 600 700 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. அங்கே ஒரே ஒரு ஆள் வந்து வாட்ச்மேன் போல சிப்பாய் பிசாசுக்கிறானா. என்னன்னா இது ஆச்சரியமாக இருக்குது. அங்கே ஒரு ஆளுக்கு 100 பேர் இருக்கிறான். இங்கே ஒரு 600 700 1000 பேருக்குள்ளே இருப்பாங்க. இங்கே ஒரே ஒரு ஆள் நிற்கிறானே. கேட்டானா, ஏன்டாடே அங்கே ஒரு ஆளுக்கு 100 பேர் காவலுக்கு ஆகிறீங்க, இங்கே 1000 பேர் இருப்பாங்க உள்ள, ஒரே ஒரு ஆளாக இருக்கு. என்னடா இது, கொஞ்சம் அதிகமாக ஆட்கள் கூட்டு காவலுக்கு இருக்கக்கூடாதா, பிற என்ன பிரச்சனை பண்ணதுக்கு? நீங்கள் போங்க சார், உள்ளுக்கிற ஆளெல்லாம் மொத்தம் நம்ம ஆள் தான். கோயில் இருக்கிற ஆளெல்லாம் மொத்தம் யாராவது சும்மா கடவுளை நம்ம அவசியமே இல்லைன்ட்டான். அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்னா, நிறைய ஆட்கள் இருந்தும் அங்கே ஒரு ஆவியானது கிரியை இல்லை, அங்கே ஒரு அபிஷேகம் இல்லை, அங்கே ஒரு வெளிப்பாடு இல்லை, அங்கே ஒன்றி இல்லைன்னா அது டம்மி தான். ஆவியானது கிரியை இருக்கும். அல்லேலூயா. எந்த சபையில் அந்நிய பாஷைகள், அடையாளங்கள், வரங்கள், அபிஷேகங்கள் இருக்கிறதோ அதில் ஜனங்கள் சுகமடைவார்கள், ஜனங்கள் உற்சாகம் அடைவார்கள், ஜனங்கள் அந்த ஆலயத்துக்குள்ள போகணும்னு ஒரு ஆசை ஆட்டோமேட்டிக் தள்ளிட்டு வருங்க. அல்லேலூயா. பாட்டிலையும் ஒரு எழுப்புதல் இல்லை, பிரசங்கத்திலையும் ஒரு எழுப்புதல் இல்லை, ஜபமும் எழுப்புதல் இல்லை. ஏன் தூங்க மாட்டாங்க? தூங்கதான் செய்யணும். இப்படி பிரசங்கம் பண்ண போது கொஞ்சம் பேர் தூங்கிடுறாங்க. அல்லேலூயா. மாற்ற முடியாது அவங்களெல்லாம். அந்த ஆவியிலிருந்து அவங்க தான் விடுதலை ஆகணும். கர்த்தர் தான் இறக்கப்பட்டு அவங்க விடுதலை செய்வார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே உங்க சபை எப்படி இருக்குது? நீங்க அபிஷேகம் பெற்று வரதுல நல்ல ஜெபம் பண்ணாதான் ஃபயரா இருக்கும் சபை. நைட்டெல்லாம் 2 மணி வரைக்கும் சீரியல் பார்த்துட்டு, சனிக்கிழமை ஃபுல்லாக சினிமாவை பார்த்துட்டு, ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏது பல் வலிக்குன்னு ஏதோ பேண்ட் ஷர்ட்டு போட்டுக்கின்னு ஏதோ ஒரு பைபிளை திறந்துட்டு டப்பு டிஃபன் பண்ண என்ன வராது? என்ன இருக்கும் சபையில்? அன்னைக்கு வர கூட வரமாட்டாங்க சபைக்கு. ஆவியானவர் உங்கள் சபைக்கு ஆட்களை தள்ளிக்கணும் வரதுல சந்தோஷப்படணும். விஜயகுமார் சபைக்கு போய் 4 பேர் என்ன செய்யலாம்? நைட்டெல்லாம் அந்த மனுஷன் ஜெபம் பண்ணி இருக்கிறான். ஒரு 4 பேரை கடவுளுக்கு அவர் தள்ளி அனுப்புவார். அல்லேலூயா. நைட்டெல்லாம் நல்லா தூங்கிட்டு கிரிக்கெட்டை பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் சபைக்கு வந்து அப்படியே ஹீரோ போல காமிச்சா என்ன பிரயோஜனம்? அன்னைக்கு வர ஆத்மா கூட ஆண்டவர் பார்ப்பார். நைட்டெல்லாம் கிரிக்கப்படி என்னத்தான் செய்ய போகிறான். அப்போ அந்த 4 பேர் அந்த பக்கம் அப்படி தள்ளி விட்டுருவார். ஆமாம். அல்லேலூயா. ஐயோ என் சபை ஆத்மாங்கள் அங்கே போகிறாங்கன்னா, ஆமாம் உனக்கு ஆவியிலே ஆனது இல்லை, ரொம்ப டம்மி பீஸாக இருக்கிற நீ நல்லா இருக்கிறத கற்று அனுப்பிச்சிடுவாரு. சாதாரணமாக உங்கள் பிள்ளைங்களை எங்கே பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறீங்க? கார்ப்பரேட் ஸ்கூலில் சேர்க்குறீங்களா? கார்ப்பரேட் ஸ்கூலில் இங்கிலீஷ் மீடியம்ல அது இல்லை, சின்ன டம்மியான ஸ்கூலில் உங்கள் பிள்ளைங்களை சேர்க்குறீங்களா? எங்கே சேர்க்குறீங்க உங்கள் பிள்ளைங்களை? இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு, நல்ல கான்வென்ட், அப்படிதான் சேர்க்குறேன். உண்மையாக சொல்கிறோம். உங்கள் பிள்ளைங்களை நல்ல காலேஜில் நல்ல ஸ்கூலில் சேர்க்க உங்களுக்கு அறிவு இருக்கும்போது அவருடைய ஆத்துமாக்களை எந்த சபையில் சேர்ப்பாரு? நல்ல அபிஷேகம், அந்நிய பாஷை, நல்ல ஆடல் சபை அப்படிதான் சேர்ப்பாரு. இயேசு சேர்ப்பாரு, ஆவியானவர் சேர்ப்பாரு. டம்மி சபையில் டம்மி பிசுல சபையில் சேர்ப்பாரா? இருக்குதான் தூங்கினா சேர்த்து விட்டுருவாரு. சார் அந்த ஸ்கூலில் சேர்த்தேன் சார், பையன் சரியாகவே படிக்கலை சார், டியூஷன் வச்சு படிக்கலை சார், டக்குன்னு இந்த வருஷம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அங்கே ஜிம்மி ஸ்கூலில் சேர்த்துட்டேன் சார், ஜெர்மனில் சேர்த்துட்டேன், இப்போ நான் இங்கிலீஷ் பேசலாம் தெரியுமா சார்? உங்கள் பிள்ளையே சேஞ்ச் பண்ணி வேறு ஸ்கூலில் போடும்போது நீங்களும் ஆத்மாவுக்கு சரியாமல் நடத்தாமல் ஜெபம் பண்ணாமல் உப்பு சப்பு இல்லாமல் இருந்தால் இருக்கிற உங்கள் ஆத்மாவுக்கு திரும்பி வேற என்னன்னா சபையில் சேர்த்து விட்டுருவார். இது நடக்குதுன்னு நான் சொல்கிறேன். நான் அல்லேலூயா. அல்லேலூயா. சும்மா கடமைக்கு நீங்கள் சரி இந்த பாவம் ஆவியானவன் பார்ப்பாரு, என்னையும் உள்ள விட மாட்டான். ஆவியானவன் நினைக்கிறார், என்னையும் உள்ள என்ன செய்ய மாட்டான், விட மாட்டான்.
இவனும் என்னை ஏற்றுக்க மாட்டான், என்னை அப்படியே ஒதுக்கி தள்ளிடுறான். ஆகவே இந்த சபையில் நம்ம ஆத்துமாக்கள் அனுப்பி அந்த ஆத்மா அப்படியே வருகைக்கு ஆயத்தமாகாது போகிறத விட நல்ல ஒரு சபைக்கு அனுப்பலாம்னு சொல்லி ஆண்டவரே ஆத்மாக்கள் கொண்டு போய் சில சபைகளை சேர்த்து விட்டுறாரு. நம்ம மாறலட்சம் ஒரு பிரயோஜனம் என்ன சொல்றாரு, கழுத பணம் குதிரை வரணுவாரு. போட்டோம் போனவங்கெல்லாம் பிசாசு பிடிச்சவங்க, இதுக்குலாம் நீங்கள் அபிஷேகம் பெற்றவங்க, ஏதோ ஒன்று சொல்லிக்க வேண்டியதுதான். நம்ம அவனுக்கு ஆறுதல் படுத்திக்க வேண்டியதுதான். அல்லேலூயா. ஏன் போகிறாங்க நம்ம சபையை விட்டு? எதுக்கு போகிறாங்க? கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்து கொஞ்சம் உங்களை மாற்றிக்கணும். நம்ம பிரசங்கத்தை மாற்றணுமா, செயலை மாற்றணுமா, அல்லது முடி வெட்டுற கிராப்பை மாற்றணுமா, கீரிப்புள்ள போல முடி வச்சுருந்தோம் அதை மாற்றணுமா, அல்லது மீசையை மாற்றணுமா, ட்ரெஸ்ஸை மாற்றணுமா, அந்த பிரசங்கத்தை மாற்றணுமா, ஜபத்தை மாற்றணுமா, எதை மாற்றணும்னு சொல்லி கொஞ்சம் கேட்டுக்கிட்டு கொஞ்சம் ஆவியானவர் கொஞ்சம் இணைஞ்சி ஆவியானவர் நீங்கள் அப்படி ஊழியத்தை செய்து பாருங்க. ஊழியத்தில் கொஞ்சமாவது இம்ப்ரூவ்மெண்ட் வரும். அல்லேலூயா. ஆவியானவர் சேர்ந்து செய்யுங்க. நீங்கள் தனியாக செஞ்சீங்கன்னா இருக்கிறதும் டம்மி ஆகிடும். ஆவியானவர் இல்லாமல் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது வரைக்கும் என்னை நடத்தி கொண்டு வந்தார் ஆவியானவர் தான். இப்போ ஆவியானவரால் தான் நம்ம இந்த அளவுக்கு நான் வந்திருக்கிறேன். ஆகவே நான் என்ன சொல்கிறேன்னா, ஊழியம் செய்யறது பெருசு இல்லை, மனுஷகத்தில் செய்யாதீங்க, ஆவியானவரோடு சேர்ந்து செய்யுங்க. ஆவியானவரே எனக்கு ஊழியம் செய்ய தெரியலப்பா, ஊழியம் செய்ய கற்றுத்தாரும், மனுஷனை பிடிக்கிறவர்களாக மாற்றுவோன்னு பேதுரு சொன்னீரே, நான் கூட ஆத்துமாக்களை பிடிக்கிற ஒரு ஊழியக்காரியா நான் மாறணும் ஆண்டவரே. ஆத்துமாக்கள் என் மூலியமா ரட்சிக்கப்படணும், என் மூலியமா ஆத்துமாக்கள் முன்னேற்றத்தில் வரணும், நல்ல வேலை கிடைக்கணும், என் மூலியமா உலக ஆசீர்வாதம் ஆத்துமாக்களுக்கு கிடைக்கணும், என் மூலியமா ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஆத்துமாக்கள் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நீங்க ஆவியானோட கேட்டு அதுக்கு வேண்டிய பலனை பெற்றுக்கொள்ளலாம். ஆவியானவர் ஒன்றும் தப்ப உங்களை திட்டமாட்டார், ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், ஆவியானவர்கிட்டே போயிட்டு எனக்கு எல்லாம் தெரியும், ஆவியானவர் பேசாமல் இருந்தா சரி உனக்கு எல்லாம் தெரியும், இப்போ அப்போ செய்ப்பான், அவ்வளோதான், தனியாக ஒதுக்கிடுவார். ஆவியானவர் இன்றைக்கு ஊழியம் அவர் தான், சபையை அவர் கையில தான் கொடுத்துருக்கிறார் பிதா இயேசு. சபைக்குள்ளே ஆவியானவர் இருக்கணும். ஆவியானவரால் நம்ம என்ன செய்யணும், நடத்தப்படணும். 2 தீமோத்தேயு புஸ்தகத்தில் அங்கே 1வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் என்ன பாருங்க. 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நமக்கு எந்த ஆவியை கொடாமல் பயமுள்ள ஆவியை தேவன் கொடுக்கல. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியே அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஆவி நம்ம மேல இருந்தா பயம் நமக்குள்ள என்ன செய்கிறது, வருகிறது இல்லை. அந்த ஆவி என்ன, எப்படிப்பட்ட ஆவியா, பலமுள்ள ஆவி. 2வது எப்படி, அன்புள்ள ஆவி. ஊழியக்காரன் எப்படிப்பட்டவனா இருக்கணும், அன்புள்ளவனா இருக்கணும். அந்த அன்பு உள்ளத்துக்குள்ளே நிரம்பி இருக்கணும். அன்புள்ள ஒரு ஆவி, அது பரிசுத்த ஆவி. அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியே பிதா நமக்கு கொடுத்தார். எதுக்குன்னா, ஒன்று நம்மளை ஆயத்தப்படுத்துவதற்கும் உங்க மூலியமா விசுவாசிகளை ஆயத்தப்படுத்துவதற்கும் தேவன் அந்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஆத்மாவை அவங்க சபையில இருக்கலாம், அந்த சபைக்கு நீங்க சத்தியத்தை சொல்லி அந்த ஆத்மாவை கத்தருக்குள்ள வளர்த்தீங்கன்னா அவன் மூலியமா ஒரு 1000 ஆத்மாக்களை ரட்சிப்புகளை நடத்த முடியும். ஆகவே தேவன் உங்க ஊழியம் வளரணும், உங்களுடைய சபை வளரணும், உங்களுடைய எவாஞ்சலிஸ்ட் ஊழியத்தில் நிறைய பேர் உங்களை கூப்பிடணும், நிறைய பேர் உங்களை பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆவியானவரோட ஜாயிண்ட் ஆகிடுங்க. ஆவியானவருடைய ஜாயிண்ட் ஆகிட்டீங்கன்னா ஆவியானவர் உங்களை நடத்தி கொண்டு போவாங்க.
அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. நீங்க பிடிஹெச் படிக்காட்டாலும் பரவாயில்ல, எம்டிஹெச் படிக்கலாம், ஏன் ஆஜி தெரியாட்டாட பரவாயில்லைங்க, படிப்பே இல்லாவிட்டாலும் பரவாயில்லைங்க, ஊழியத்துல கூப்பிட்டா உடனே வந்துருங்க. மோசஸ்னு ஒரு நல்ல ஊழியக்காரர், வாலிபத்தில் அவருடைய சாட்சியை கேட்டேன். அவருக்கு வயசு அப்போது 65 மேலே இருக்கும், எனக்கு வயசு 16-17 வயசு இருக்கும், அவ்வளோதான். அவர் ஒரு சாட்சி சொன்னார் பாருங்க, எனக்கு படிப்பே கிடையாது, என்னை ஆண்டவர் ஊழியத்துக்கு வாவான்னு கூப்பிட்டாரு, எனக்கு தான் படிப்பு இல்லையே, நான் வரல, ஒப்பு கொடுக்கவே இல்லை. ஒரு நாள் தூங்கிட்டு இருந்தேன், ஒரு 4 மணி 4:30 மணிக்கு இருக்கும், பட்டாலும் ஒரு அடி விழுந்துச்சு தொடை மேலே. யாரெல்லாம் அடிச்சதுன்னு பார்த்தா நான் தான் அடித்தேன்னாரு. யாருன்னா நான் தான், ஆண்டவராக இயேசு. என்ன ஆண்டவரே, நீ ஊழியத்துக்கு வரியா இல்லையா? எனக்கு தான் படிப்பே இல்லைன்னு சொல்கிறேன், என்னை எதுக்கு கூப்பிடுறேன்? நீ முதல்ல ஒப்பு கொடு, பின்னால் நான் பாரு. அவன்ப்பா ஒரு அடி வாங்க ரொம்ப நரம்பெல்லாம் தந்து போச்சு, இன்னொரு அடி அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நான் வந்துடுறேன் ஆண்டவரை ஊழியத்துக்கு ஒப்பு பயந்து என்ன செஞ்சுட்டாரு, ஒப்பு கொடுத்துட்டாரு. அவர் என்னைக்கு ஒப்பு கொடுத்தாரு, அன்றைக்கி மறுநாள்லேருந்து நைட்டில் தூங்கும்போது ஒரு 2 தேவத்தை ஒரு போர்டு கொண்டு வரோன்னா, இந்த பக்கம் ஒரு தேவத்தை வந்து ஆயின்னு எழுதுவோம், ஒருத்தர் பொம்மை வச்சுட்டு நைட்டில் கனவுல கற்றுக் கொடுப்பான் அந்த ஊழியக்காரர். ஆ ஈ 40 நாள் கற்றுக் கொடுத்தாங்க தமிழ். உனக்கு முடிஞ்சு போச்சு லெசனே, நீ பைபிள் எடுத்து படின்னா. அவர் ஆதியில தேவன் வானத்தை பூமியும் படைத்தாங்க ஆரம்பிச்சு, நல்ல பைபிள் படிக்க ஆரம்பிச்சு ஒரு சபையை கட்டி எழுப்பினார். அல்லேலூயா. ஆவியானவர் இருந்தா அவனுக்கு படிப்பு கூட அவரை கற்றுக் கொடுக்குறார். ஜெயிலு அருமாவை பக்கத்தில், ஜெயில் பக்கத்தில் ஒரு ஊழியத்துக்கு போனேன். எனக்கு டிரான்ஸ்ஃபர் அருமையாக கன்னடத்தில் பண்ணேன். எப்படிங்க நீங்கள் கன்னடக்காரர் இவ்வளோ அழகாக பண்ணுறீங்களே? அது ஏன் சார் கேட்குறீங்க பாஸ்டர், நான் தமிழ்காரன் தான். என்னை கொண்டு பெங்களூருக்கு கொண்டு வந்துட்டாரு, வண்டியே ஓடலை, நான் எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டேன், ஊருக்கு தமிழ்நாடு பல மூட்டை கட்டிட்டேன். அப்போ நைட்டு ஆண்டவர் பேசினார், நீ மொழி தெரியல தான் நான் போகிறேன், உனக்கு இந்த மொழியை கற்றுக்கொள்ளண்டா, நான் தான் உன்னை கூப்பிட்டு வந்து நீ தான் அங்கே இருக்கணும்னு சொன்னார். ஆண்டவரே எனக்கு கன்னடா கற்றுக் கொடுத்து இவ்வளோ ஆத்துமாக்களை கொடுத்தாரு. என்னை பார்த்தா எல்லாரும் கன்னடக்காரன்றாங்க, நான் தமிழ்கார, கர்த்தரே கற்றுக் கொடுத்தாருங்க. மொழி தெரியலையா, பாம்பேக்கு உன்னை போக சொல்கிறாரா, போ, கத்த இந்தியை கற்றுக் கொடுத்து கத்த உன்னை எடுத்து பயன்படுத்த. மராட்டி போ, எங்கே போனாலும் போகணும். நம்ம என்ன செய்வோம், எங்கே நிறைய ஜனம் இருக்குதோ, எந்த இடத்துல ஆள் இருக்கிறாங்க அங்கே போனால் தான் நம்ம நிறைய காணிக்கு தசமாக கிடைக்கணும்னு நினைக்கிறோம். இல்லை, ஆண்டவர் சொன்ன இடத்து வராந்தமாக இருந்தாலும் கர்த்தர் அங்கே கொண்டு போஷிக்க வல்லவராக இருக்கிறார். ஆவியானவர் நடத்துவதுக்குள்ள நீங்கள் இருக்கணுங்க. நீங்கள் பண்ணுற பிரசங்கம் ஆவியானவர் சொல்லி பண்ண பிரசங்கமாக இருக்கணும். நீங்கள் போகிற வீடு ஆவியானவர் சொல்லி நடத்துகிற ஒரு வீடாக இருக்கணும். அந்த வீட்டில் போய் ஜெபம் பண்ணது கூட ஆவியானவர் சொல்கிற வார்த்தைகளை சொல்லி தான் நீங்கள் என்ன செய்யணும், அந்த வீட்டில் ஜெபம் பண்ணணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க போனா அந்த வீட்டுக்கு ஒரு ஆசீர்வாதம் வருங்க. எப்பனா ஆவியானவர் நடத்துதலோடு போனா இருக்கும். சுயத்துல போனீங்கன்னா நீங்க போயிட்டு வந்தவொடனே அந்த வீடு பெரிய கலடா பிரச்சனை ஆகி, ஐயோ அந்த ஊழியக்காரர் வந்தவங்க வந்துட்டு போனா அந்த ஆள் கால் வச்சு போனது வீடு என்ன வாங்கி போச்சு. அப்படிப்பட்ட ஒரு பேச்சு வாங்குற ஒரு ஊழியக்காரிகளாக நீங்க என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அங்கே போய் ஹவுஸ் லிஸ்ட்டுக்கு போயிட்டு நேற்று சீரியல் பார்த்தியா சிஸ்டர், ரொம்ப அருமையாக இருந்துச்சா, யார் பாசமாக கேட்குறாங்க. இல்லை ஊழியர் பாருங்க, நேற்று பார்த்த சீரியல் சினிமா படம். அப்புறம் எங்கே போயிட்டு அந்த விஸ்வாஸ் கிரிக்கெட் பார்த்தா கூட நீ உன்னி வரத்துல ஆஃப் பண்ணிடுறான். ஏன் ஆஃப் பண்ணுற, ஒரு தென்னுக்குள்ள எவ்வளோ அடிக்கிறான்னு பார்க்குறேன். இவரும் சேர் போட்டு உட்காந்துட்டு விஸ்வாசையும் கை தட்ட, ஊழியக்காரன் கை தட்ட, 4 ஹவர் அங்கேயே போகுது. இதெல்லாம் ஆவியாரை நடத்துவாரா? ஆவியானவர் நடத்துறாருன்னா எதுக்கு நடத்துறாரு? ஜெபம் பண்ணிட்டு சொல்றாரா, ஜெபம் பண்ணிட்டு வா, சத்தியம் சொல்லிட்டு வா. ஆவியானவர் நடத்துதலோடு நீ போய் அங்கே ஊழியம் செஞ்சு அவுசிஸ்டிங் பண்ணாலும் நீங்கள் பாருங்க, சாதாரணமாக கொடுக்குற காணிக்கை விட அதிகமாகவே கர்த்தர் காணிக்கை அவர் உள்ளத்தில் பேசி கொடுக்க வைப்பார். சுயத்தில் ஓடனா ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. ஓடலாம், வேலை இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஓடலாம். வேலை போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன செய்ய முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஆவியானவர் கரத்தில் இந்த காலம் ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறபடினால, சபை ஊழியங்கள் அவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால, ஆவியானவர் உங்களுக்கு என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சகோதரர் இசை
இசைவழி ஊழியமாக வருது உங்களுக்கு? ஆமாம். நான் ஆந்திராவில் ஊழியம் செய்யும்போது அங்கே 1984 85 இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு ஹெட்மாஸ்டர் நல்ல நண்பர் எனக்கு. அவர் சிஎஸ்சில் அவர் ஹெட்மாஸ்டராக இருக்கிறதுனால அவர் கையில் ஒரு 4 சபையை கொடுத்து பிரசங்கம் பண்ண வச்சுருவாங்க. சிஎஸ்சிலலாம் அப்படி தானே. அவர் என்ன செய்வார், என்னை கூப்பிட்டுப்பார். ஜெபராஜ் நீங்கள் வந்துருங்க இன்னைக்கு நம்ம சபையில், என்னுடைய டைம் தான், நீங்கள் என்ன செஞ்சீங்க நீங்கள் எடுத்துக்கிறாரு. நல்லா அவர் கொடுக்கப்பட்ட சபையில் என்னை கூப்பிடுவார். அந்த பிள்ளைங்களாம் நல்லா நேசித்து நல்லா பண்ணுவாங்க. அப்போ ஒரு நாள் சொன்னார், அப்பா ஜெபராஜ் பாஸ்டர் நீங்கள் நல்ல பாட்டெல்லாம் பாடுறீங்க, நீங்கள் ஒரு கதா கலசம் பண்ண ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு நான் அப்படி யோசனை பண்ணேன். அப்போ அங்கே இருந்தாங்களாம் இந்த ஹார்மோனியம் தபலா இடையில பாட்டை பாடி எல்லாம் கிராம விசுவாசிகள் இல்லையா, அதுக்கு ஏதாவது சில பாடலை பாடி நான் நடத்துவேன். அவர் ரொம்ப பிடிச்சி போய் நீங்கள் கதா கட்டுப்பட்டு நிறைய ஜனம் வருவாங்கன்னு நான் யோசனை பண்ணி பார்த்தேன். அப்படி பண்ணலாமா? அப்போ ஆண்டு கேட்டேன், உனக்கு அந்த ஊழியம் கிடையாது, உனக்கு அந்த ஊழியம் கிடையாது, அதோடு விட்டேன் நான். அல்லேலூயா. அதுவே அன்னைக்கு நான் சுயத்தில் ஒரு தபலா வச்சு அதை வச்சு வில்லு பாட்டு கற்றுக்கின்னு அப்படி இசை வெளியும்னா அது தேவன் நமக்கு ஊழியம் கொடுத்துருக்கணும், அதை செய்யணும். அல்லேலூயா. சில ஊழியக்காரங்க கொடுக்காத ஊழியத்தை செஞ்சுன்னு இருக்கிறாங்க. என்ன ஊழியம்? கொடுக்காத ஊழியம். சபை ஊழியம் இல்லை, ஆனால் சபையை வச்சு பிடிச்சின்னு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி முன்னேற்றம் இருக்கும்? சில பேருக்கு எவாஞ்சலிஸ்ட் ஊழியம் இல்லை, சபை ஊழியம், ஆனால் அவங்க சபைக்குள்ளே வரமாட்டாங்க, எவாஞ்சலிஸ்ட்டை போகிறாங்க. எவாஞ்சலிஸ்ட்டுக்கு 4 பிரசங்கம் போதும், மாறி 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 என்ன செய்யலாம், அதையே 4 பேர் கொடுத்துட்டு இருக்கலாம். ஆனால் சபைக்கு 400 பிரசங்கம் பண்ணாலும் என்ன செய்யாது, 3 மாதத்தில் முடிஞ்சிடும், அல்ல 1 வருஷத்தில் 400 பிரசங்கம் போயிடும். ஆகவே நான் என்ன சொல்கிறேன்னா, முதலாவது உனக்கு சபை ஊழியம் தானான்னு சொல்லி முதல்ல தீர்மானம் பண்ணிக்கோ. சும்மா சபையை பிடிச்சின்னு அவர் சபை நடத்தினார் பங்களா வாங்கிட்டாரு, இவர் சபை நடத்தினார் கார் வாங்கிட்டாரு, அவர் சபை நடத்தினா மலேசியா சிங்கப்பூர்லாம் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டாரு. நானும் ஒரு சபையை நடத்துறேன்னு சொல்லிட்டு சும்மா பிடிச்சி வச்சுக்கின்னு 4 பாட்டு பாடி எல்லாம் பேசுவ பாட்டு பாடி எனக்கு ஆச்சுன்னுட்டு அதே பாட்டு பாடி ஆவிதான் சொல்லிட்டு நீங்கள் நிரம்பாம அவங்களே நிரம்பாம சும்மா எதுவும் பிடிச்சி வச்சுருக்குறேன். நான் இருக்கிறத ஓப்பனாக சொல்லிடுறேன், இதெல்லாம் ஏற்கமாக தோற்றக்கூடாதான். நீ வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி, அடுத்த மாதம் காணிக்கிறது மட்டும் சொல்ல முடியாது. சாப்பாடெல்லாம் இருக்கும், அதோட என்ன சாப்பாடுன்னு தெரியாது. வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா இப்போலாம் கேட்டுக்கிட்டு வாங்குற போல ஒன்றுமே கேட்காம குஸ்கா கொடுத்து ஆன் பண்ணாலும் என்ன செஞ்சாங்க, அதுக்கு சாப்பிட ரெடியாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, உனக்கு சபை அழைப்பு இருந்தால் சபை செய், அவன் சேர்ந்து செய், சபை வரும். இல்லை உனக்கு எவாஞ்சலிஸ்ட் அழைப்பா, சரி எவாஞ்சலிஸ்டா ஜெபம் பண்ணு, கடவுள் அதுக்குரிய ஊழியத்தை கொடுத்து உன்னை நடத்துவார். இல்லை உனக்கு தீர்க்கதரிசனம் ஊழியம் வச்சிருக்கிறாரா, நீ போய் ஊடா சொல்லி ஜோசியம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ வாடி ஜெபம் பண்ணாவே ஆவியாளர் என்ன செய்வார், ஆட்கள் அனுப்புவார். நீ ஜெபம் பண்ணும்போது உனக்கு வாயின் வார்த்தையில் தீர்க்கதரிசனமாக வரும். அவங்க ரொம்ப அதிசயப்பட்டு அற்புதம் பெறுவாங்க, அவங்க காணிக்கை கொடுத்துட்டு போவாங்க, ஏன் தங்கமே கொடுத்துட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. இல்லை அப்போஸ்தல ஊழியமா, உங்களை இடத்துல போய் சபையை ஆரம்பிக்கிறியா, அவ்வளோதான்ப்பா, இது ஒரு ஆள் போட்டுக்கிட்டு வேற சபையை ஆரம்பிச்சு சொல்லி போனாரா, போயிடணும். சபை ஆரம்பிச்சு நிறைய ஜனம் வந்து இவர் அதே சபையை உட்காந்துருவார். நீ அந்த சபையை ஆரம்பிச்சு உனக்கு அப்போ சொன்னால் அதுக்கு ஒரு ஊழியக்காரனை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு வேற போய் சபையை என்ன செய்யணும், ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெங்களூரில் தமிழில் நிறைய பார்த்துருக்குறேன். சில எவாஞ்சலிஸ்டாக இருந்து நல்ல பிரகாசமாக இருந்தவங்கெல்லாம் சபையை ஆரம்பிச்சுட்டு உட்காந்துட்டு கடைசியில் தேவசத்து இல்லாமலே என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. சில பேர் சபை ஆரம்பிக்க நல்ல திறமைகள் அழைப்புகள் இருந்த பதிலும் எவாஞ்சலிஸ்டாக ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, சபை அழைப்பு இருந்து நீ எவாஞ்சலிஸ்டாக போனாலும் ஆவியானவர் உன்னை பயன்படுத்த மாட்டார், துக்கப்படுவார். நீ எவாஞ்சலிஸ்டாக அந்த சபைக்குள்ளே வந்தாலும் துக்கப்படுவார். அவனவன் அழைத்த அழைப்பிலே நிலைத்து நிற்க கடவன். உனக்கு என்ன அழைப்பு இருக்குது, ஒருவேளை ஹாஸ்டல் விற்கிற அழைப்பு இருக்குதா, 10 பிள்ளைங்களை வச்சு பராமரிக்கிற அழைப்பு இருக்குதா, செய். இல்லை ஹாஸ்டல் வச்சா நிறைய கொட்டுன்னு பணம் கொட்டுன்னு சொல்லிட்டு சபை ஊழியத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹாஸ்டல் ஊழியத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு அது செய்யாது. அவங்கவுங்க ஒரு ஊழியம் தானே செஞ்சுருக்கிறார். முதியோர் ஊழியமா, ஹாஸ்டல் ஊழியமா, சோஷியல் ஒர்க்கா, அந்த சபை மட்டும் கட்டி கொடுக்குற ஒரு அழைப்பா, பணம் கோடி கோடியாக வருதா, சபையை கட்டிக்கிட்டே கொடுத்துட்டேன்னா கொடுத்துட்டு போ,
அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை என்ன செய்ய சொல்றாரோ அதை செஞ்சினாவே உனக்கு ஆசீர்வாதம். அப்ப தேவன் உன்னை போஷிப்பார். ஆண்டவர் சொல்லாததை நீ செஞ்சினா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் உன்னை எங்க இருக்க வைத்திருக்கிறார் அங்க இடத்துல இரு. அங்க இடத்த விட்டு ஓடி போயாத. ஆவியானவர் சொல்றபடி நீ இருக்கிற இடம் ஆவியானுடைய சித்தத்தில் இருக்கணும். நீ செய்கிற ஊழியம் ஆவியானுடைய சித்தத்தில் இருக்கணும். நீ பேசுற வார்த்தை ஆவியானுடைய சித்தத்தில் அடங்கிய வார்த்தையா இருக்கணும். உன்னுடைய காரியங்கள் எல்லாம் ஆவியானவரோடு இணைப்பட்டு இருக்க வேண்டும். அப்போ ஊழியத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும், ஊழியத்தில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும், ஊழியத்தில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கூட இருக்குங்க. அல்லேலூயா. ஆக தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியானவரையே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவராலே நடத்தப்பட்ட சில மக்களுடைய அனுபவத்தை நாம் இப்போது பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் அங்கே 25லிருந்து 35 வசனம் வரைக்கும் நீ வாசித்து பார்த்தால் இயேசுவை பிரதிஷ்டை பண்ணும்படியாக தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வருகிறார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண் பிள்ளை ஒருவருக்கு பிறந்தால் 60 நாள் அந்த தாயும் மகனும் சுத்திகரிக்கப்பட்டு 60ஆம் நாள் முடிஞ்ச பிற்பாடு தேவ ஆலயத்தில் வந்து 2 புறா குஞ்சாவது 2 காட்டு புறாக்களாவது கொண்டு வந்து பலியிட்டு சுத்திகரிப்பை முடித்து கொள்ள வேண்டும். அதே போல யூத மக்களுக்கு பெண் பிள்ளைகள் பிறந்திருந்தால் 90 நாட்கள் சுத்திகரிப்பில் இருந்து 90வது நாட்களில் வந்து சுத்திகரிப்பு கொள்ள வேண்டும். இப்போது மரியாளும் யோசேப்பும் ஆண் குழந்தையா இருந்தனாலே 8ஆம் நாளிலே விருத்தசேதனம் பண்ணி பேர் வைத்து விட்டார்கள். இப்பொழுது அவர்களை பிரதிஷ்டை பண்ணி ஒப்பு கொடுக்கணும். 60 நாள் பொறுத்து வந்து இயேசுவை தேவனுடைய ஆலயத்துக்கு யோசேப்பு மரியாளும் கொண்டு வருகிறார்கள். அந்த நாட்களிலே பழைய ஏற்பாட்டு காலத்தில் சிமியோன் என்ற ஒரு மனிதன் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட்டவனாக இருந்தான். லூக்கா சுவிசேஷத்தில் 2வது அதிகாரத்தில் வாசித்து பார்த்தால் அவன் மேலே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது 25ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். நம்ம மேல யாரு இருக்கணுங்க? நம்ம மேல பரிசுத்த ஆவியானவர் இருந்தா நாம் நீதி உள்ள ஆளாவும் தேவபக்தி உள்ள ஆளாவும் நாம் காணப்படுவோம். நம்ம மேல தேவ ஆவி இருக்கணுங்க. தேவ ஆவியை துக்கப்படுத்த கூடாது. சிம்சோன் மேல தேவ ஆவி இருந்தார். அவன் பிரதிஷ்டையை உடைத்தபடியினால் ஆவியானவர் அவனை விட்டு என்ன செஞ்சிட்டான்? அவனை விட்டு விலைக்கு போனதே தெரியல. தேவ ஆவியானவர் வரும்போது அடையாளம் தெரியும். நம்ம விட்டு போகும்போது ஒன்றுமே அடையாளமே ஆமாம் சொல்லிட்டு டாடா காமிச்சுலாம் போக மாட்டேன். இல்லை வேணா போகிறப்ப ஒரு ஃபேரல் இதெல்லாம் வச்சுட்டு போக மாட்டேன். சவுல் மேலே ஆவியானவர் இருந்தார். அவன் தேவனுக்கு ஒரு கட்டத்தில் கீழ்ப்படியாமல் போனபடியினாலே அவன் மேல இருந்த ஆவியானவர் போய்விட்டார். தாவீதை கர்த்தர் அபிஷேகத்தினால் என்ன செய்தார்? நீ ராஜாவாக இருந்தாலும் சரி, நீ ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரியா இருந்தாலும் சரி, உலக வேலை செய்தாலும் உன் மேல அபிஷேகம் இருக்க வேண்டும். யோசேப்பு மேல அபிஷேகம் இருந்ததினாலே அவன் போத்திபார் வீட்டுக்கு போன முதல் கொண்டு அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த வீட்டுக்கு அவன் மேனேஜராக கர்த்தர் மாற்றினார். உங்க பிள்ளைகள் மேல அபிஷேகம் இருக்கணுங்க. ஊழியக்காரிகள் கவனிக்கணும். என் பிள்ளை கலெக்டர் ஆகணும், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும், அப்புறம் டாக்டரா மாறணும். உன் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கனவு நிறைய இருக்கலாம், ஏதோ வச்சுக்க பரவாயில்ல. உன் பிள்ளைகள் மேல பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்கணும்னு சொல்லி அப்பா அம்மா ஜெபம் பண்ணாங்க. முதல்ல பிள்ளை சம்பாதிச்சு கொடுக்குறான்னு சொல்லி அவன் சம்பளத்தையே பார்த்துன்னு இருக்கக்கூடாது. பொண்ணு சம்பளத்தையே பார்த்து கூடாது. ஏடிஎம் கார்டெல்லாம் வாங்கின்னு சம்பளம் வந்து சொல்லி ஏடிஎம் எடுக்கக்கூடாது.
பிள்ளைங்களுடைய சம்பாதனை மேலே அக்கறை உள்ள ஆட்கள், பிள்ளைகளுடைய படிப்பு மேலே அக்கறை உள்ள ஆட்கள், பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அபிஷேகம் பெற வேண்டும், அபிஷேகத்தினால நிரப்பப்பட வேண்டும். என் பிள்ளைகள் உலக பிரகாரமான படிப்புகள் படித்தாலும் வேலை செஞ்சாலும் ஆவியானவரே அவங்களை நிரப்பணும்னு சொல்லிட்டு பிள்ளைகளை அபிஷேகத்துக்குள்ள நடத்துகிற ஊழியக்காரர்களாக ஊழியக்காரிகளாக இருக்கணும். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரிகள் இந்த அக்கறையே இல்லைங்க. சில நேரத்தில் மனைவி அபிஷேகம் பெற்றிருப்பாங்க, ஊழியக்காரன் டம்மி பீஸாக இருப்பான். மனைவி தான் எல்லாம் பிரசங்கம் பண்ணுவான், ஊழியக்காரன் சும்மா பேண்ட் அடிச்சுன்னு இருப்பான். சில சபைகளை நான் பார்த்துக்கிறேன். இந்த நேரத்தில் ஊழியக்காரன் நல்ல பிரசங்கம் பண்ணுவான், மனைவி டம்மி பீஸ். அபிஷேகமே அத்தை பொண்ணுன்னு கட்டிட்டாரு, மாமா பொண்ணுன்னு கட்டிட்டாரு. பொண்ணை கட்டுறதை விட ஆவியானவர் சித்தத்தபடி காட்டணும். அல்லேலூயா. நீ ஊழியக்காரி ஆகிட்டீங்க. ஒருவேளை எல்லாரும் கல்யாணம் தான் வந்துருக்குறீங்க. ஒருவேளை கல்யாணம் ஆகாத வாலிப பிள்ளைகள் இருந்தால், எல்லாம் உங்களுக்கு கல்யாணம் ஆகாத ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் ஆவியான சித்தத்தின்படி தான் பெண் அமையும்படி ஜெபிக்கணும். ஆவியான சித்தத்தின்படி மாப்பிள்ளை அமையும்படி ஜெபிக்கணும். ஊழியக்காரங்களுக்கு ரொம்ப ஆசை, எனக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலை செய்யணும், மேனேஜராக இருக்கணும், அவன் தான் எனக்கு மருமகனாக வரணும். அப்படி சில பேர் வரக்கூடிய மருமகன் எனக்கு என் சபை எடுத்து நடத்துகிறாளா இருக்கணும். அதில் தேவ சித்தம் இருந்தால் பரவாயில்ல. பொண்ணு இருக்குது, நான் செத்துட்டு என் சபை யார் பார்ப்பாங்க? அவர் மருமகன் எப்படி தர்றாரு தெரியுமா? ஊழியக்காரனாகவும் இருக்கணும், பட் வேலை செய்கிற ஆளாகவும் இருக்கணும். கூழுக்கு ஆசை. அநேக ஊழியக்காரிகள் பெண்களை தேடும் பொழுது, பெண்ணு வச்சிருக்கிற ஊழியக்காரங்க மாப்பிள்ளையை தேடும் போது தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கறதில்லை, ஆவியான ஒப்பு கொடுக்கறதில்லை. அதே போல ஆண்களை வைத்திருக்கிற ஊழியக்காரர்கள் தேவ சித்தப்படி பெண்ணை கேட்கணும்னு இல்லை. ஆகவே உங்களுக்கு ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ இருந்தால் அவர்கள் திருமணங்கள் கூட தேவ சித்தத்தில் ஆவியான சித்தத்துபடி எனக்கு பெண்ணை அமைச்சு தாரும், எனக்கு மருமகளை தாங்க, ஆவியான சித்தத்துபடி எனக்கு மருமகனை தாங்க. அதில் கூட ஆவியான சித்தம் இருக்கணும். முதல்ல உங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளாக மாறணும். அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, அபிஷேக கூட்டங்களுக்கு அவங்கள நடத்துங்க. அவர்கள் அபிஷேகம் பெற்ற அந்நிய பாஷை பேசி தேவனை துதித்தால் 99% உங்கள் வேலை குறைஞ்சிச்சு. 1% மட்டும் பார்த்தா போதும், மிச்சதெல்லாம் ஆவியான பிள்ளைகளை நடத்துவாங்க. அல்லேலூயா. பிள்ளைங்களுக்கு ஒரு பாரம் கவலை இருக்குது, பக்கு நடிச்சுக்குது, வெளியே போனால் சீக்கிரம் வரல. பெண் பிள்ளைன்னா அவனும் பயம், நெருப்பு இல்லைன்னா மடியில் நெருப்பு கடிக்கிற போல இருக்குது. ஏன் அவளை பயப்படுற? நீ அபிஷேகத்தை கற்றுக் கொடுத்து ஆவியானதை பற்றி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து பிள்ளைகளை அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளாக மாறிட்டாங்கன்னா அந்த பிள்ளைகளை ஆவியானவர் பார்த்து கொள்ளுவார். நீ மட்டும் ஜெபம் பண்ணா போதும். ஏன்னா அப்பா அபிஷேகம் பெற்றிருந்தா தானே பிள்ளைங்க அபிஷேகம் பெற்று ஜெபம் பண்ணுவார். அம்மா அபிஷேகம் பெற்றுதானே பொண்ணு அபிஷேகம் ஜெபம் பண்ணுவாங்க. பிள்ளைங்க மேலே அபிஷேகம் இல்லாவிட்டால் நீங்கள் வளர்க்குற பிள்ளை ஒரு பிரயோஜனம் இல்லைங்க, ஒரு பிரயோஜனம் இல்லை. சும்மா நீங்கள் படிக்க வைக்கலாம், அது பண்ணலாம், பெரிய வேலை பண்ணலாம், உனக்கு சப்போர்ட் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். என்ன பிரயோஜனம்? அவன் தேவனுக்காக ஏதாவது பயன்படணும்னா அவன் மேலே அபிஷேகம் இருக்கணும். அந்த பொண்ணு தேவனுக்காக பயன்படணும்னா அபிஷேகம் இருக்கணும். உன் பிள்ளைகள் ஒளிவ மர கண்டுகளை போல உன் பந்தியை சுற்றிலும் இருப்பார்கள். அந்த ஒளிவம் எது? அபிஷேகத்தை குடிக்கிறது. உன் ஊழியக்காரன் புள்ள முதல்ல அபிஷேகம் பெறணும், ஊழியக்காரன் மனைவி முதல்ல அபிஷேகம் பெறணும், ஊழியக்காரன் முதல்ல அபிஷேகம் பெறணும், ஊழியக்காரன் பேர பிள்ளைகளெல்லாம் அபிஷேகத்தில் நடத்தணும். அபிஷேகம் உன் குடும்பம் அபிஷேகம் பெற்ற குடும்பமாக இருந்தால் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிற போல வீட்டில் எந்த ஒரு சாத்தான் கிரி உள்ள நுழையவே கிடையாது. எல்லாரும் அக்கினியாக இருக்கும் பொழுது சாத்தானுடைய கிரி உள்ள நுழைய எதுவுமே கிரி செய்ய வாய்ப்பே. என் பிள்ளை இப்படி படிக்கணும், SLC பாஸ் பண்ணணும், BA படிக்கணும், MA படிக்கணும், கலெக்டர் மாதிரி எல்லாம் நல்லது தான். என் பிள்ளையை அபிஷேகம் நிரப்புங்க, வராங்களா நிரப்புங்க. என் பிள்ளையை ஊழியக்காரியை உருவாக்குங்க. என் பிள்ளை மூலமா ஒரு 10 ஆத்மாவது ரட்சிப்புகளை நடத்தணும். அந்த வைராகியத்தோடு பிள்ளைகளை வளர்ந்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. ஊழியத்தில் உன் பிள்ளைகளை படிக்க வச்சிங்க, ஊழியத்தில் உன் பிள்ளைகள் பெரிய ஆளாக மாறணும், ஊழியத்தில் உன் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி வச்சுங்க, எல்லாம் நல்லது தான். ஆனால் அந்த பிள்ளைகள் ஊழியத்துக்காக ஒரு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் வளர்த்து பிரயோஜனமே இல்லை.
நீங்கள் ஆளாக்கி பிரயோஜனமே இல்லை. ஆகவே உங்கள் பிள்ளைகள் மேலே ஒரு அக்கறை நீங்கள் வைக்கணும். ஆண்டவரே பிள்ளை ரட்சிக்க ஊழியக்கார பிள்ளை எத்தனை பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்குது. அப்பா எங்கள் சர்வீஸ் எடுத்தோன்னா பிள்ளை போய் சாராயில் வந்து சாராயம் வச்சுருந்தாங்க. ரொம்ப துக்கமான ஒரு காரியம். அப்பா எங்கள் சர்வீஸில் இருந்து கத்தருக்கு ஊழியம் செஞ்சால் பொண்ணு வந்து எங்கேயும் ஊரை சுற்றின்னு வருது. ஏன்? ஊழியக்கார பிள்ளைகளும் ரட்சிக்கப்படலை. முதலாவது உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கண்ணீர் விட்டு அழுது உங்கள் குடும்பத்தை முதல்ல ஆதாயப்படுத்துங்க. மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மா நஷ்டப்படுத்தினா பிரயோஜனம் இல்லை. உன் சொந்த குடும்பத்தில் ரட்சிப்பு இல்லாதபடிக்கு, உன் சொந்த மனைவி, உன் சொந்த புருஷன், உன் சொந்த பிள்ளை ரட்சிப்பில் இல்லாதபடிக்கு நீ என்ன சபை நடத்தினாலும் அது எடுபட்டு வரவே. முதல்ல உன் பிள்ளைக்கு புத்தி சொல்லி சபை கொண்டு வாங்க சார். அப்புறம் என் பிள்ளைக்கு புத்தி சொல்லலாம். சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க? முதல்ல உங்கள் மனைவிக்கு புத்தி சொல்லுங்க சார், அப்புறம் என் மனைவிக்கு புத்தி சொல்லலாம். ஆகவே ஒரு ஊழியக்காரனுடைய குடும்பங்கள் சாட்சியாக இருக்கணும். உன் மனைவி சாட்சியாக இருக்கணும், உன் புருஷன் சாட்சியாக இருக்கணும், உன் பிள்ளைகள் சாட்சியாக இருக்கணும், உன் பேர பிள்ளைகளும் சாட்சியாக. இந்த சாட்சியுள்ள குடும்பத்திலே தான் கர்த்தர் கிரியை செய்ய முடியும். ஆத்துமாக்கள் அந்த இடத்துக்கு வருவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியக்காரன் பிள்ளை இது வரைக்கும் முடிய வச்சுக்கின்னு டம்மு டக்குனு மோளம் வச்சுக்கின்னு, ஊழியக்காரனுடைய பொண்ணு வித்தியாசமான ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஊழியக்காரன் தான் அப்படி சபைக்கு எடுபட்டு இருக்குமா? எடுபட்டு இருக்காங்க. ஊழியக்காரனுடைய பிள்ளைகள் அவர்கள் பார்ப்பார்கள். உங்கள் ஊழிய பிள்ளைகள் எங்கே வராங்க எங்கே போகிறான்னு உங்கள் விசுவாசி நோட்டமிட்டிக்கினே இருப்பான். ஆகவே உங்கள் பிள்ளைகளும் ரட்சிக்கப்படணும். உங்கள் பிள்ளைகள் மேலே அபிஷேகம் இருக்கணும், உங்கள் மனைவி மேலே அபிஷேகம் இருக்கணும், உங்கள் பேர பிள்ளைகள் மேலே அபிஷேகம் இருக்கணும், உங்கள் மேலே அபிஷேகம் இருக்கணும். ஆவியானோட இணைந்து நீ ஊழியம் செஞ்சாதான் அந்த ஊழியத்தில் ஆவியானவர் கிரியை செய்வார். பலத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே. ஆகவே சிமியோன் மேலே தேவ ஆவியானவர் இருந்தால் அவனுக்குள்ளே பரிசுத்த பழைய ஏற்பாடு காலத்தில் சில ஆவியானவர் சில பேர் மேலே இருந்தார். எல்லாரும் மேலேயும் கிடையாது. புதிய ஏற்பாட்டில் தான் வாக்கு தத்தமாக பிதா கொடுத்துட்டார். மாமிசமான யாவது மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், என் ஊழியக்காரர் மேலும் என் ஊழியக்காரர் மேலும் ஆவி என்ன செய்வேன். அவன் பழைய ஏற்பாட்டு கோட்டா வேற, புதிய ஏற்பாடு கோட்டா வேற. பழைய ஏற்பாட்டில் அவன் மேலே ஆவியானவர் இருந்தார். அவனுக்குள்ள ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தார் என்றால் 26ஆம் வசனத்தில் கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே இயேசுநாதருடைய பிறப்பை குழந்தையை நீ பார்க்கறதுமானா நீ சாக மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டு அவன் மேல தேவ ஆவியானவர் இருந்தா கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினால் என்ன செய்யப்பட்டது? அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. பாருங்க, அவனுக்குள்ள ஆண்டவர் சொன்னார், சிமியோனே நீ இயேசுவை பார்த்துட்டு தான் நீ சாவு. ஆகவே அவனுக்கு ஒரு ஆசை, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஆண்டவர் என் சாவுக்குள்ளாக நான் இயேசுவை என்ன செய்யணும்? பார்க்கணும். சரிப்பா, உன்னுடைய மரணம் இயேசுவை பார்த்த பிறகு கூட என்று சொல்லிட்டார். ஒரு நாள் ஆவியானவர் அவன் கூட ஏவுதல் கொடுக்கிறார். அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவ ஆலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறையின்படி தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே அவன் அதை தன் கைகளில் ஏந்தி தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி இப்போது அடியனை சமாதானத்தோடு போக விடுகிறேன். ஆமா, இயேசுவை பற்றி சில தீர்க்க தரிசனங்களே அவர் சொல்லி முடிக்கிறான். 35 முடியுது. இதுல நம்ம மெயின் காரணம் என்னன்னா, ஆவியானவர் அவனுக்குள்ள ஏவுதல் பண்ணி இன்னைக்கு நீ சர்ச்சுக்கு போன்னு ஆவியானவர் பேசினார். அதுக்கு கீழ்ப்படிந்து போனதுனால இவன் என்ன கேட்டானோ, நான் இயேசுவை பார்க்கணும், பார்க்காம சாகக்கூடாதுன்னு சொல்லி கேட்டான் இல்லையா, அன்னைக்கு அந்த வார்த்தை நிறைவேறுது. அன்னைக்கு அந்த இயேசுவை கொண்டு வராங்க. ஆவியானவர் பேசி கரெக்டா அனுப்பி நீ கேட்ட இயேசு தான் கையில வாங்குறான். ஆவியானவர் பேசுறார், இயேசு பத்தி தீர்க்க தரிசனத்தை அழகா சொல்லி முடிக்கிறார். அன்றைக்கு அந்த வேலை முடிந்தது.
சில நேரத்தில் ஆவியானவர் ஏவுதல் கொடுப்பார். ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணு, ஆலயத்துக்கு போ அப்படி சொல்லும்போது ஆவியானவர் நடத்தும் போது ஆலயத்தில் போய் என்ன செய்யணும் நம்ம? ஆமாம், வார்த்தை சர்ச்சை வேலை இருக்குது, ஆலயம் வேலை சில பேருக்கு இருக்கலாம். சில நேரத்தில் ஆவியான வீட்டை விட்டு நீ ஆலயத்துக்கு போய் ஜெபம் பண்ணு, ஆலயத்துக்கு போனால் நம்ம என்ன செய்யணும்? நம்ம போகணும். அங்கே ஏதோ ஒரு காரியம் உன்னை கொண்டு கர்த்தர் முடிக்க சித்த வைத்திருக்கிறார். ஆவியானவர் ஏவுதலோடு நாம் செய்யும் பொழுது அங்கே ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கும். ஒரு நாள் நான் ஈஸ்டர் அன்னைக்கு எங்கள் சபையில் 4லேருந்து 6 முடிஞ்சு போச்சு. 6 மணிக்கு மேலே எனக்கு ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு வயசு என்ன ஒரு 17 இருக்கலாம் அல்லது 18 கூட இருக்கலாம், ஞாபகம் இல்லை. அப்போ ஆண்டவர் வந்து எனக்குள்ளே, நான் வடபழனியில் இருக்கிறேன், ஒரு சின்ன வீட்டில் குடிசையில் தான் இருக்கிறேன், அந்த பாஸ்டரோட சின்ன குடிசையில். அப்போ ஆவியானவர் எனக்குள்ளே பேசினார், நீ போன்னு பேசினார். எங்கன்னா இப்போது கோடம்பாக்கம் இருக்க கோடம்பாக்கு போனது தெரியும். சென்னையில் அந்த பிரிட்ஜு கீழே பாஸ்டர் சார்லஸ் அவர் இறந்துட்டார். ஏஜி சர்ச்சு கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சால் தெரியலாம், இவங்களுக்கு தெரியாது. அந்த ஏஜி பாஸ்டர் சார்லஸ் அவர் வர்றதுக்கு முன்னால் பாஸ்டர் எலியேசர் ஒருத்தர் நடத்திட்டு இருந்தார். ஒரு கால் ஊடும், அந்த கால் கட்டை போட்டுக்கிட்டே வந்து ஊழியம் செய்வார். எங்கள் சர்ச்சுக்கெல்லாம் வருவார், பிரசங்கம் பண்ணுவார். என் மேலே ரொம்ப அவருக்கு தெரியும், ரொம்ப அதிகமாக என்னை நேசிப்பார். எனக்குமா அன்றைக்கி ஈஸ்வர் அன்னைக்கு அவங்க ஆலயத்துக்கு போன்னு ஆண்டு பேசிகிட்டே இருந்தார். என்ன சொல்கிற, சரி போகலான்னு சொல்லி சைக்கிள் வடபண்ணிட்டு கோடம்பாக்கம் பண்ணி பிரிட்ஜுக்கு கீழே தான். அது பெரிய பெரிய வீடு, இப்போ தான் பெரிய சர்ச் ஆகிடும், பெரிய வீடு, நிறைய பெரிய பெரிய ஹால் இருந்துச்சு. ஆனால் ஆத்மாக்கள் கம்மி தான் அந்த நாளில். ஏன்னா ஒரு அநேகமாக எனக்கு தெரியும் ஒரு 10-15 பேர் 20 பேர் இருக்கலாம்னு நினைக்கிறேன். பாவம் அவர் வந்து பிரசங்கம் பண்ணுறாரு. நான் பின்னால் உட்காந்து கேட்கணும், ஆண்டு போசம் போனேன். அவர் கால்லாம் நடுங்குது, ஜுரம் பயங்கரமாக அடிக்குது, அவரால் வார்த்தைகளை பேசவே முடியல. அப்போ நினச்சேன், இவருக்கு உதவி செய்ய தான் கர்த்தர் நம்மளை போக சொல்கிறான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பிட்டு பேப்பர் எழுதி, பிரதர் நான் வேணால் மெசேஜை கண்டினியூ பண்ணுறேன், நீங்கள் வேணால் ரெஸ்ட் எடுத்துங்க, உங்களால் முடியாது போல தெரியுது சொன்ன உடனே அவருக்கு சந்தோஷப்பட்டு டக்குன்னு பிரசங்கத்தை முடிச்சுட்டு இப்போது பிரதர் ஜபராஜ் அவர்கள் நம்மோடு சொன்ன பிரசங்கத்தை என் கையில் கொடுத்துட்டார். பயங்கரமான சொல்லும். அன்றைக்கி ஆவியார் என்னை எடுத்து அங்கே பயன்படுத்தினா ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அப்போ தான் நினச்சேன், ஆவியானது எதுக்கு அங்கே போக சொன்னார். அல்லேலூயா. ஆவியானது ஏவுதல், அங்கே ஒரு ஊழியக்காரனுக்கு உதவி தேவைன்னு சொல்லி அனுப்புகிறேன். அப்போ ஆவியானவர்கள் நடத்தப்படும் பொழுது அற்புதமாக நடத்துவாங்க. இந்த இடத்துல நான் பைச்சந்திராவில் ஒரு வீட்டில் கீழே இருக்கிற, மேலே சர்ச்சு நடக்குது, கீழே வீடு மேலே சர்ச்சு. அப்போ ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், நீ மேலே போய் ஜெபம் பண்ணு, மேலே போய் ஜெபம் பண்ணு. என்னடா ஜெபம் பண்ண சொல்கிறாரு, பேசிக்கிட்டே இருந்தார் ஆவியானவர். டக்குன்னு மேலே போய் நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது பக்கத்தில் பாதி சைடில் தான் சர்ச்சு கூரை போட்டு இருக்குது, பாதி சைட் எம்டியாக இருக்குது. பக்கத்து வீட்டுக்கார பிள்ளைங்கள்லாம் ஒரு 4-5 பிள்ளைங்க அங்கே வந்து இன்னும் விளையாட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, ஜெபம் பண்ணது போதும், நீ நான் இறங்கி இன்னொரு படிக்கட்டாக கீழே இறங்கி தான் அந்த சைட்டுக்கு வரணும், நீ சீக்கிரமாக அந்த பிள்ளைங்களுக்கு போய் பாரு நான் ஆண்டுன்னு சொன்னேன். உடனே ஜெபம் பண்ணி முடிச்சோன்னே கீழே வந்து பார்த்து அந்த பிள்ளைகளில் ஏறுறேன். அதில் ஒரு பை வெத்தி குச்சி கிழிச்சு அப்போ தான் அந்த சர்ச்சை 10 இருக்கிறது அப்படி வரான். டக்குன்னு பிடிச்சி அவனை அதட்டி இது பண்ணி அப்புறம் இது பண்ணி அன்றைக்கி அந்த சபை காப்பாற்றப்பட்டது. ஆவியாளர் எனக்கு சொல்லி நான் மேலே போகாமல் இருந்தால் அன்றைக்கி சபை பற்றிக்கிட்டு இருந்திருக்கும். ஒரு முஸ்லீம். அப்போ அவங்க வந்து கேட்டால், பையன் தெரியாமல் பண்ணிட்டான், பெரிய பையன் தான், 8-12 வயசு பையன் மேலே இருக்கும், 4 பேரை சேர்ந்து அந்த காரியம் செய்கிறாங்க. அவங்க பாருங்கள், இதெல்லாம் ஒரு சாத்தானுடைய ஒரு ஆமாம் பிள்ளைகளோட கிரியை செய்வான். எனக்கு ஆண்டவர் அன்றைக்கி மேலே போய் ஜெபம் பண்ணி சொன்னாலும் அது எனக்கு காமிச்சாரு, அது காப்பாற்றப்பட்டது. இப்போ ஆவியானுடைய நடத்துதல் எவ்வளவு அற்புதமாக இருக்குது பாருங்கள். அதுதான் நான் லண்டனில் போயிருக்கும் பொழுது எந்த ஊழியக்காரன் என்னை யாரும் ஏற்றுக்கல, யாரும் கூப்பிடல. என்னை அழைச்ச அந்த விசுவாசி போய், ஐயா எங்கள் பாஸ்டர் வந்திருக்கிறாரு, ஏதாவது சான்ஸ் கிடைக்குமானா, 1 வருஷத்துக்கு பிளான், 2 வருஷத்துக்கு பிளான், 6 மாதம் பிளான் யாரும் இல்லை. சரின்னு 2 ஒரு சபை இங்கிலீஷ் சபைக்கு போனேன். எனக்கு அவ்வளோ புரியல, பாட்டு வந்துச்சு. அப்போ எனக்குள்ள ஆவியானோட ஏவுதல் இருந்துச்சு. இந்த வாரம் வந்து நீ எங்கேயாவது ஒரு சபைக்கு, தமிழ் சபையில் போய் என்ன செய்யணும், நம்ம வந்து கலந்துக்கணும். ஒரு ஏவுதல் எனக்குள்ளே இருந்துச்சு. சில நேரத்தில் பிரசங்கம் பண்ணால் தான் நம்ம சபைக்கு போகிறதுன்னு இல்லை, பிரசங்கம் கேட்கறதோட நம்ம என்ன செய்யலாம். அங்கே நான் ஏதாவது ஒரு சபைக்கு போய் ஆராதிக்கணும், ஆண்டவரே தமிழ் சபையில் போய் ஆராதிக்கணும்னு சொல்லிட்டு ஆவியார் நடத்துகிற பிரகாரம் ஒரு சபைக்கு 250 கிலோமீட்டருங்க காரில் கூப்பிட்டுட்டு போனாங்க. காலையில் போனால் இங்கிலீஷ் சபை, அங்கே வந்து தமிழ் சபை 3 மணிக்குன்ட்டாங்க.
சரி நம்ம பரவாயில்ல இங்கிலீஷில் உட்காந்துட்டு போகலான்னா அங்கேருந்து மூப்பனார் ஒருத்தர் வந்தார். கேட்டார், எங்கேருந்து இப்படி தான் சொன்னேன். ஐயா தயவுசெய்து எங்கள் பாஸ்டர் எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு பதிலாக நீங்களே என்ன செஞ்சிருங்க பேசுங்கன்ட்டு. அல்லேலூயா. ரொம்ப அற்புதமாக இங்கிலீஷில் வெள்ளைக்காரங்களுக்கு நம்மள மெசேஜ் கொடுத்து எல்லாம் பண்ணோம். அப்புறம் தமிழ் சர்வீஸ் 3 மணிக்கு மேலே. அப்புறம் உடம்பு சரியில்லை, அதில் ஒரு 5 நிமிஷம் நமக்கு இடம் கொடுத்தாரு. இன்னொரு சிங்கப்பூரில் ஒரு ஊழியக்காரர் பேசினேன். அந்த சபையை நான் பிரசங்கம் பண்ண தான் நான் கேட்க தான் நான் போனேன். அந்த சபையில் பிரசங்கம் பண்ண கர்த்தர் வழிவாசலை திறந்தார். அது மூலிமா ஒரு 5 சிலோன் சபையில் கர்த்தர் பேச உதவி செய்தார். கர்த்தர் என்னுடைய தேவைகள்லாம் அற்புதமாக சந்தித்தார். ஏன் சொல்றேன்னா, ஆவியானவர் நடத்துறதுக்குள்ள நீ வரும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்போ ஆவியானவர் பேசுறத முதல்ல நீ கண்டுபிடிக்கணும். ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, ஆவியானவர் உள்ளத்தில் பேசுறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆவியானவர் இருக்கிறார், ஆவியானவர் பேசுறாரு, ஆனால் எப்படி பேசுறாரு, எப்படி சத்தம் வருமா என்ன வருமானு கேட்டால் அதுக்கு தெரியாது. அந்த ஆவியானவர் பேசுகிற காரியத்தை நீங்கள் முதலாவது கண்டுபிடிக்கணும். தேவன் எப்படியெல்லாம் பேசுகிறார் என்று. கர்த்தருடைய சித்தமானா தேவனுடைய வார்த்தையை சித்தத்தை தேவன் பேசுகிறது எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்று கடவுள் ஒரு டாபிக் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு நாள் கிளாஸ் எடுக்கிறேன். ஆனால் இப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஆவியானவரே நீ பேசுகிறத நான் அறிந்து கொள்ள ஒரு ஞானத்தை தாங்க. கேளுங்க, ஆவியானவரே நீ சொல்லத நான் எப்படி கேட்கறது, நீ சொல்றது எதுன்னு தெரியலையே, என் மனசு நினைச்சுக்கிறா அதை நீ சொல்றியான்னு தெரியல. ஆவியானவரே நீ எனக்கு சொல்லும், திட்டவட்டமாய் பேசும், என்னை நடத்தும் என்று பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. 1968வது வருஷம் நினைக்கிறேன், அரியலூர் ரயில் விபத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் 68 பிறந்து இல்லாமல் இருக்கலாம். அந்த மேம்பாலம் கன்னியாகுமரி ஏதோ இடத்துலேருந்து அந்த சமுத்திரத்து மேலேயே ஒரு 5-6 கிலோமீட்டர் ட்ரெயின் போகும். அரியலூர் சொல்லுவாங்க. திருச்சிக்கு மேலே நினைக்கிறது. அது நல்ல ஒரு இடம், அது ஞாபகத்தில் இல்லை. ஒரு விசுவாசி டிக்கெட் புக் பண்ணிட்டேன். அரியலூர் ரயில் விபத்து ராமேஸ்வரம். இப்போ எல்லாம் புதுசாக பண்ணியிருக்காங்க. ராமேஸ்வரம் தான் கரெக்ட். அப்போ அதில் ஒரு ட்ரெயினில் புக் பண்ணாரு ஒரு விசுவாசி எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு. ஆவியானவர் சொன்னாராம், இந்த ட்ரெயின் வந்து கேன்சல் பண்ணியிருப்பான், வேண்டான்ட்டாரான். செலவு பண்ணி ஃபேமிலியோடு புக் பண்ணான்னு நினைக்கிறேன், எதுக்கோ போகிறதுக்கு. ஆண்டு வேணான்ட்டாரான், போகாதேன்னு. இவர் என்ன பண்ணார், ஆவியானவர் சொல்லி கீழ்ப்படிந்து ட்ரெயினை என்ன பண்ணுறார், புக்கிங் கேன்சல் பண்ணிட்டார், போகலை. அன்றைக்கி அவர் போன ட்ரெயின் தான் ராமேஸ்வரத்தில் பாலம் உடஞ்சி கலந்து போய் எத்தனையோ பேர் என்ன செஞ்சிட்டாங்க. அரியலூர் விபத்து எத்தனை பேர் இறந்துட்டாங்க. ட்ரெயினில் இருந்தாலும் ஒருத்தர் கூட என்ன செய்யலை, பழைக்காத போயிட்டாங்க. அப்போ பாருங்கள், ஆவியானவருக்கு இடம் கொடுத்ததுனால அன்றைக்கி அவர் குடும்பம் என்ன செய்யப்பட்டது, காப்பாற்றப்பட்டதுங்க. நீங்கள் ஆவியானவரோடு இணைந்து ஊழியர் செய்யும் பொழுது, ஆவியானவரோட இணைந்து நீங்கள் வேலை செய்யும்போது, வீட்டில் இருக்கும்போது ஆவியானவர் பக்குவமாக உங்களை என்ன செய்வார், நடத்துவார். ஆவியானவரோடு சேர்ந்து ஊழியர் செய்யும் பொழுது அந்த ஊழியர் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஆகவே ஆவியின் ஏவுதலின் அழைப்பு இருந்தார். அடுத்த 2வது ஒரு சம்பவம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே அதிலே கூட பாருங்க, அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் 26வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே என்ன வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் 8:26 வாசிங்க. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போகிறான். ஆரம்பத்தில் கர்த்தருடைய தூதன் பிலிப்புவை காசா பட்டணத்தில் இருக்கிற வனாந்திர மார்க்கமாய் போன்னு சொல்றார். ஏன்னா எத்தியோப்பியா தேசத்தினுடைய மந்திரனுடைய ராஜஸ்ரீ ஆகிய கந்தகா என்பவன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அங்க வந்து எருசலேமுக்கு வந்து தேவனை ஆராதனை பண்ணிட்டு திரும்பி ரிட்டர்ன் போயிட்டு இருக்கிறான். அவனுக்கு சத்தியம் சொல்லணும், நியாயப்பிரமாணத்தின்படி ஆராதனை பண்ணிட்டு போறான். அந்த பஸ்கா பண்டிகை வந்துட்டு போறான். அவனுக்கு இயேசுவை பற்றி அறிவிக்கணும், ஞானஸ்தானம் கொடுக்கணும், தேவ சித்தம்.
அதுக்கு பிலிப்பை கர்த்தர் பயன்படுத்துறார். கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி நீ எழுந்து வனாந்தர மார்க்கமாய் போன்னு சொன்னான். எதுக்கு ஆண்டவர் போனது கேள்வி கேட்குற. போகிறான். போன உடனே அங்கே ரதத்தில் உட்கார்ந்து ரதம் ஓடிக்கிட்டே இருக்குது. ஆவியானவர் இடைப்படுறாரு. 29 வாசிங்க. ஆவியானவர் போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள், அந்த ரதத்தோடு நீ சேர்ந்து கொள் பிலிப்புடனே சொன்னார். ஆவியானவர் யாரோட சொன்னார்? பிலிப்போட சொன்னார். ரதத்தோடு போய் சேர்ந்துக்கிட்டார். அவ்வளோதான். ஓடிக்கிட்டு வரான். அவன் கேட்குறான். அப்போதான் அந்த நேரம் பார்த்து 53 அதிகாரம் படிக்கிறான். ஏசியா 53 அதிகாரம் படிக்கும்போது பிலிப்பு கேட்குறான், நீ படிக்கிறதுக்கு அர்த்தம் புரியுதான்னு தெரியல, வா என் ரத்தத்தில் இருந்து உட்காருன்றான், கற்றுக்கொடுன்றான். அந்த 53 அதிகாரத்தை வச்சு பிலிப்பு இயேசுனுடைய பாடு மரணங்களை சொல்லி ஞானஸ்தானம் சொல்லி முடிக்கிறான். சொல்லிகிட்டே வரான். வழியில் ஒரு பெரிய ஏரி. ஐயா நீ சொல்லிடுற ஞானஸ்தானம் இருக்கணும்னு, இந்த ஏரியில் நான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன்னு மந்திரி கேட்குறான். நீ முழு இருதயத்தோடும் நீ விசுவாசித்தால் ஞானஸ்தானத்துக்கு. ரதத்திலே சுவிசேஷம் ஞானஸ்தானம் இறங்கி ஞானஸ்தானம் கொடுக்குறான். கொடுத்துற உடனே ஆவியானவர் அவனை தூக்கிட்டு 18 மைல் தள்ளி போய் போட்டுடுறாரு அவனை. ஏன்னா மந்திரி கூட ஒட்டின்னு போட போகிறான். நம்ம ஆளா இருந்தா இந்த ஊரை பக்கம் ஆசையாக இருக்குது. வரட்டுமா? வாங்க வாங்க வாங்க, நீ எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாலும் இல்லையா அப்படியே எச்சாப்பில் போயிட்டு இருப்பான். இவனுக்கு எச்சாப்பால் போய் வேற ஊழியம் கிடையாது. இவனுக்கு எங்கே ஊழியம்? ஆசோத்தில் ஊழியம். அங்கேருந்து 18 கிலோமீட்டரு அலேக்கா சரியத்துக்கு அங்கே விட்டார். மந்திரி பார்க்குறான், ஆளை காணும். இவன் பார்க்குறான், ஏன்னா மந்திரியை காணுன்னு புரிஞ்சுக்கலாம். ஆள் கூட இருந்தால் ஒட்டின்னு போடணும்னு சொல்லிட்டு சில பேர் ஒட்டின்னு ஊழியக்காரங்க 5 பேர் இருப்பாங்க. அலேலூயா அலேலூயா. எத்தியோப்பியாவில் போய் ஊழியம் செய்யணும் சித்தம் இல்லை பிலிப்பு. ஆசோத்தில் போய் ஊழியம் செய்யணும். அது மந்திரி கூப்பிட்டாலும் சரி, இவன் என்ன செய்யக்கூடாது. ஒரு ஆசை வந்து என்னை கூப்பிட்டா, மந்திரி கூப்பிட்டா. ஆகவே பாருங்க, ஆவியானவரால் நடத்தப்பட்டபடினால மந்திரிக்கே ஒரு சுவிசேஷம் ஞானஸ்தானம் கொடுக்க தேவன் அங்கே பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அங்கே தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றார். அப்பொழுது கர்த்தர் நீ எழுந்து நேர்த்தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய் ஒருவனை தேடு. அவன் இப்போது என்ன பண்ணுகிறான்? ஜெபம் பண்ணுகிறான். புதிய ஏற்பாட்டிலே ஆவியானவர் உங்களை நடத்தலாம். ஆவியானவர் சொல்லி தேவ தூதன் கூட உங்களோட வந்து பேசி உங்களை என்ன செய்யலாம்? நடத்தலாம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியானவராலே நடத்தப்பட்ட சம்பவங்களும் உண்டு, கர்த்தருடைய தூதனாலே நடத்தப்பட்ட ஆட்களும் உண்டு. அந்த கர்த்தருடைய தூதனை கூட யார் அனுப்புகிறார்? கர்த்தர் தான் அனுப்புகிறார். ஆகவே அனனியா ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கர்த்தருடைய தூதன் வரான். எப்பா நீ ஜெபம் பண்ணது போதும், நேர் தெருவுக்கு போ. அங்கே ஒரு ஊழியக்காரர் இருக்கிறான், சவுல் என்கிற பவுலை தேடு. அவன் இப்போது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறன்னு சொல்லி ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் உன்னை பற்றி அட்ரஸ் கொடுக்கும்போது நீ ஜெபம் பண்ணுற ஆளாக இருந்தால் ரொம்ப நல்லது. இப்போது இவன் டிவி பார்த்து கொண்டு இருக்கிறான், இப்போது இவன் கிரிக்கெட் பார்த்து கொண்டு இருக்கிறான், ஒளியும் பார்த்து கொண்டு. இப்போ போய் டிஸ்டர்ப் பண்ணாத, 4 மணிக்கு மேலே போ அப்படின்னு சொல்ல சூழ்நிலை வரக்கூடாது. ஹல்லேலூயா. இப்போ அவன் ஜெபம் பண்ணிக்கிறான். இவன் பயந்துட்டான். அவன் பேர் ரவுடியாச்சு. ஆண்டவர் கிறிஸ்தவெல்லாம் கொலை பண்ணான், கிறிஸ்தவனை அடித்தான், கிறிஸ்தவங்களை ஊழியக்காரனா கட்டி எடுத்துன்னு போகிறதுக்கு ஏசாமி கூட வந்திருக்கிறான். அந்த ரவுடி கட்டி அனுப்புற அடி வாங்கிறதுக்கா? அப்போ அவன் ரவுடிப்பா. இப்போ அவன் ரட்சிக்கப்பட்டான். இப்போ அவன் ஜெபம் பண்ணுகிறான். இப்போ அவன் என்னை தரிசித்தான். அவனுக்கு நீ அபிஷேகத்தை கொடுக்கணும். அவன் கண்ணு குருடா இருக்குது, அவன் கண்ணு அவனுக்கு தெரியணும், அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். 3 வேலை அங்கே அணியனாக இருக்கிறது. என்ன அங்கே கிராட்டாங்க பசங்க என்ன பண்ணுறாங்க? வெளியே துரத்து அடிச்ச வெளியே அடி பலான்னு அடி, பரவாயில்ல. பெசங்க கெடுத்துவார், அடிச்சு அழுத்துட்டு போனோட பரவாயில்ல. ஹல்லேலூயா. இதாங்க பிசாசுக்கிறிய இந்த ஊழியக்காரன் பெசம் பண்ணிக்கிறான். யார் அவன்? ரபேலா? சீக்கிரம் ஏன்னா வெளியே அனுப்பு. அவனை கவனிச்சுக்கணும் 2 பேரும். போங்க 2 வெளியே போங்க. எங்கே போய் ஆடுதுன்னு பாருங்க. ஹல்லேலூயா.
நம்ம நல்ல பிறகு ஆணுவியம் இங்கே நடத்தினா பிசாசு அங்கே ஒரு கிரியை செய்யும். அல்லேலூயா. ஆமாம், யாராவது வந்து அந்த பசங்களை கூட்டு போங்க, வலிச்சுன்னு போயிடுங்க, தரன்னு வலிச்சுட்டு போகணும். போயிட்டாங்களா? ரெடி 1 2 3 ஓடி போடணும். ரெடி 1 2 3 ஓடி போய் போயிட்டாங்களா? போயிட்டாங்களா? ரெடி வெரி அது கூட 1 2 3 சொல்லி அவங்களுக்கு அனுப்பிடுவாங்க. அல்லேலூயா. பாருங்க 1 2 3 ஓட்டாம. சரி, அல்லேலூயா. ஆகவே அனனியாவோட கர்த்தருக்கு இடைப்பட ஆவியன் இடைப்படுறாரு. அவன் இப்போ ஜெபம் பண்றான்பா, அடிக்கல மாட்டான். நான் அவனை தெரிந்து கொண்டேன். 15 வசனம் வாசிங்க. அதற்கு கர்த்தர் நீ போ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறார். சொல்லலாம்.